Very good evening all. Welcome to Anna Administrative Staff College AMTN presents Mission KYC ல தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம 6 important topics complete பண்ணியிருக்கோம். என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா சில்லாகிசம், coded inequalities, coding and decoding, alphanumeric series, direction and distance, blood relations. ஓகேவா? ஸோ இது எந்த ரீசனிங் எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம்ஸில் ரீசனிங் இருந்தாலும் ஸோ இது எல்லா டாபிக்ஸும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கான இம்பார்ட்டண்ட் ப்ளஸ் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது ஃபுல்லாக கான்செப்ட் வைஸ் தரவாயிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேங்கிங் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டண்ட்டான மேஜர் பார்ட்டை கவர் பண்ணக்கூடிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பசில்ஸ். இதுதான் 50 to 60% இருக்கும். ஓகேவா? கொஷின் பேப்பரில் 50 to 60%னா எத்தனை கொஷின் மேம் அப்படின்னா ஒரு 4 செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு செட்லையும் எனக்கு 5 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த 4 செட்டில் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 2 செட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின்ஸும் 2 செட்டு பசில்ஸ் கொஷின்ஸும் இருக்கும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பசில்ஸ் அப்படின்னா என்னென்னா பசில் அப்படின்னா என்ன இருக்குன்னா பாக்ஸு கலரு அந்த மாதிரி உங்களுக்கு டேட்டாஸ் நிறையா கொடுத்து எது என்னென்னது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா நமக்கு லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் நமக்கு ஏ சிட்டிங் ரைட் டு லெஃப்ட் அப்படின்ற மாதிரி ஏ இஸ் சிட்டிங் ரைட் ஆர் லெஃப்ட் டு பி அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இல்லை நடுவில் 3 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. லீனியர் அரேஞ்ச்மெண்ட் இல்லை லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா ரோ, இந்த மாதிரி ரோவில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சம் இருக்கும். எத்தனை பேர் அப்படின்னு சொல்லாமலே டோட்டலாக எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க அந்த ரோலன்னு சொல்லாமலே நமக்கு அந்த மாதிரி சம்ஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் டெஃபினட் சர்டைன் அப்படின்னு சொல்லுவோம். டெஃபினட் அப்படின்னா நமக்கு டோட்டலாக எத்தனை மெம்பர்ஸ் அந்த ரோல இருக்காங்க அப்படின்றத கொடுத்துருவாங்க. சர்டைன் அப்படின்னா நமக்கு அங்கே எத்தனை மெம்பர்ஸ் அந்த ரோல இருப்பாங்கன்னே தெரியாது. ஸோ சர்டைன் மெம்பர்ஸ் உட்காந்துருக்காங்க அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லுவாங்களே தவிர நமக்கு அக்யூரேட்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி லீனியர் இல்லாமல் சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேயும் இதே மாதிரி 2 டைப்ஸ் இருக்குது, டெஃபினட் சர்டைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 செட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னு சொன்னோமா, இதில் 5 10 கொஷின் கேட்குறாங்க. இதில் பசிலில் 2 கொஷின் 5 10 கொஷின் கேட்குறாங்க. ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா 2 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் ஒரு பசிலும் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக 20 கொஷின் இருக்கா? ஓகேவா? 35 கொஷினில் நமக்கு டோட்டலாக 20 கொஷின் இந்த பாட்டிலேருந்து வருது. ஸோ இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளால் போகவே முடியாது. கண்டிப்பாக இந்த பாட்டை வந்து நம்ம படித்தே ஆகணும். இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் இந்த பார்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் அப்படின்னா நமக்கு அவங்க ரைட்டு லெஃப்ட்டு நடுவில் 3 பேர் 4 பேர் அப்படின்னு நிறைய டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி டேட்டாஸை நம்ம வச்சு ஃபில் பண்ண போகிறோம். எத்தனை பேர் உட்காந்துருக்காங்களோ அத்தனை பேர். ஓகேவா? அது கொஷின்ஸ்குள்ளே போகிறப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம இந்த பாட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணவும் முடியாது. இந்த வீடியோவுக்கு நம்ம ஹோம்ஒர்க் கொடுக்கல. ஏன் அப்படின்னா இந்த வீடியோவை எல்லாரும் ஒரு டைம் மட்டும் பாருங்கள், நிறைய டைம் பார்க்க வேணாம். ஒரு டைம் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அந்த சம்மை திரும்பியும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ஹர்டில்ஸ் உங்களுக்கே தெரியும். சரியா? ஸோ எதை எந்த சைட்லேருந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது, எதை நடுவில் போடுறது அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ நம்ம இப்போது வந்து ஒரு 5லேருந்து 6 செட்டு வரைக்கும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அந்த 6 செட்டு கொஷின்ஸையும் நீங்கள் திரும்ப சால்வ் பண்ணி பாருங்கள். லீனியர் அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். அதில் ஒரு 5லேருந்து 6 செட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், இதை ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறமா திரும்ப உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிறப்போ திரும்ப வீடியோக்குள்ளே வாங்க. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்த 6 டாப்பிக்கை கஷ்டம்னு நினச்சவங்களுக்கு இது இன்னமும் கஷ்டமாக இருக்கும். ஓகே, நான் பயமுறுத்தலை, பட் இனிஷியலாக இருக்கிறத சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன் நம்ம லெஃப்ட் சைட் போடலாம் ரைட் சைட் போட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் நிறைய டவுட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு நான் ஒரு டைம் சால்வ் பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் உட்கார்றப்போ உங்களுக்கு நம்ம ஏன் இந்த பக்கம் எடுக்கல, ஏன் அந்த பக்கம் போட்டோம் அப்படின்றது கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே ஓரளவு கிளியர் ஆகிடும். கிளியருங்களா? ஸோ கொஷின்ஸ் போயிடலாமா? இதில் இப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் நமக்கு லீனியர் சர்க்குலர் மட்டும் இல்லாமல் ட்ரையாங்குலர் ஸ்கொயரும் இருக்குது. பட் ஆனால் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குற ஏரியாஸ்ன்னு பார்த்தா லீனியர் சர்க்குலர் தான் கேட்குறாங்க. ட்ரையாங்குலரும் ஸ்கொயரும் நம்ம பேசிக்ஸ் மட்டும் கவர் பண்ணிடலாம். அதாவது எட்ஜஸ் எது கார்னர் எது அப்படின்ற மாதிரி பேசிக்ஸ் கவர் பண்ணிடலாம். கொஷின்ஸ் அதில் நம்ம பேசிக்காக ஒரு 2 செட் கொஷின் மட்டும் பார்த்துட்டு விட்டுலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறது லீனியர் அரேஞ்ச்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அதில் டெஃபினட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அப்புறம் சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஷினை ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா ரீட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு.
அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் தனித்தனியா டயகிராம் வரைங்க. அதுக்கப்புறமா மொத்தமா நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, எண்டுல யார் இருக்காங்கன்ற டேட்டா, இல்ல மிடில்ல யார் இருக்காங்கன்ற டேட்டா குடுத்துருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அங்கருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ கொஸ்டின் வாசிக்கலாமா? என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 8 people ABCD PQRS are sitting in a row facing towards north direction but not necessarily in the same direction அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 8 peoples. இதுல டெஃபினட்டா டோட்டலா எனக்கு 8 மெம்பர்ஸ் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? ஃபேசிங் டுவர்ட்ஸ் நார்த் டைரக்ஷன். ஸோ நமக்கு கொஸ்டின்ல நார்த், சவுத் இல்லைன்னா ஒருத்தரும் மாற்றி மாற்றி உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி டேட்டாஸ்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நார்த் டைரக்ஷன் 8 பேருன்னு சொல்லிட்டாங்களா? ஸோ 8 பேர் ஃபர்ஸ்ட் நார்த் டைரக்ஷன் 1 2 3 4 5 6 7 8. யார் அந்த 8 பேருன்னு தெரியாது. எனக்கு நார்த் டைரக்ஷன். நார்த் டைரக்ஷன் தான் என்ன பண்ணுவேன்னா, இதான நார்த் டைரக்ஷன். அப்போ இப்படி ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய ரைட் எந்த சைடு இருக்கும்? இந்த சைடு ரைட் இருக்குமா? இந்த சைடு லெஃப்ட் இருக்குமா? ஈச் மெம்பர்ஸ்க்கும். ஓகேவா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் தெளிவாக எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, 3 peoples there between P and D. P and Dக்கு நடுவில் 3 people இருக்காங்க. R is immediately between S and D. Neither Q nor B sits at the extreme end of the line. A does not sit adjacent to S. P is sitting at one end of the line. நமக்கு தேவையான டேட்டா இங்கே இருக்கா? ஒன் end of the line. ஒரு எண்டில் எனக்கு P இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஒரு எண்டில் Pனா எனக்கு இங்கேயும் P இருக்கலாம், இல்லைன்னா அங்கேயும் P இருக்கலாம். சரியா? நான் ஃபர்ஸ்ட் இங்கே P போட்டுக்கிறேன். இன்னொரு கண்டிஷனில் நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா, எனக்கு டோட்டலாக 8 பேரா? 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த டைரக்ஷனில் இங்கே P ஒருத்தர், அங்கே P. 2 பாசிபிலிட்டி இருக்குது. அதனால நான் 2 இடத்துல P போட்டேன். C is sitting second to the left of D. Q sits right hand of B. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிங்க. 3 people are there between P and D. Pக்கும் Dக்கும் between P and D 3 people. ஸோ Pக்கும் Dக்கும் நடுவில் 3 people. 1 2 3 D. பிட்வீன் அப்படின்னா நடுவில் 3 பேரை அப்படியே விட்டுறணும். ஓகேவா? 3 people between P and D. ஸோ இந்த சைடில் போட்டோம்னா என்னுடைய D இங்கே வரும். ஓகேவா? ஸோ இந்த இதுவும் முடிச்சிட்டோமா? அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, R is immediately between S and D. இப்போ எனக்கு என்ன சொல்றாங்க? R immediately between S and D. ஸோ என்னுடைய R நடுவில் இருக்கு Sக்கும் Dக்கும். ஓகேவா? ஸோ இப்படியும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா DRS இந்த மாதிரியும் எனக்கு கண்டிஷன் இருக்கலாம். ஓகேவா? இங்கே எனக்கு 2 பாசிபிலிட்டிஸ் வருதா? ஸோ அதனால நான் இப்போதைக்கு அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். அங்கே நான் ஃபில் பண்ணல. ஸோ இப்போ நான் அங்கே ஃபில் பண்ணுறேன்னா என்ன வரும்னா, இங்கே 2 பாசிபிலிட்டி வரும், இங்கே 2 பாசிபிலிட்டி வரும், டோட்டல் 4 பாசிபிலிட்டி வரும். ஸோ இப்போதைக்கு நான் ஃபில் பண்ணல, வேறு ஏதாவது டேட்டா இருக்கா அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? நெய்தர் Q nor B sits at the extreme end of the line. QB 2 பேருமே எனக்கு எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த லைனில் உட்கார மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு இங்கே யார் வரமாட்டாங்க? Q வரமாட்டாங்க, B வரமாட்டாங்க. இந்த பாசிபிலிட்டியில் இங்கே எனக்கு Q வரமாட்டாங்க, B வரமாட்டாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க? A does not sit adjacent to S அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ் இங்கே பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த பாசிபிலிட்டியில் எனக்கு என்ன சொல்கிறாங்க? A does not sit adjacent to S. அதாவது இந்த இடத்துல எனக்கு A வராது. இந்த கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எனக்கு A வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? C is second to the left of D. D எனக்கு எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. லெஃப்ட் எனக்கு எந்த சைடு? இந்த சைடுன்னு இப்போ தான் இங்கே எழுதணுமா? C is second to the left of D. D உடைய ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட். அப்போ C எனக்கு இங்கே. ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே தான். எனக்கு D இங்கே இருக்காங்கன்னா செகண்ட் லெஃப்ட், எனக்கு C இங்கே இருப்பாங்க ரெண்டாவது கண்டிஷனில். ஸோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்து Q sits right of B. B எனக்கு எங்கே வருவாங்கன்னு தெரியாது. Q sits right of B அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ இந்த 2 பாசிபிலிட்டியில் நான் ஏதாவது ஒரு பாசிபிலிட்டியை போட்டே ஆகணும். அப்போ தான் என்னால் ரிமைனிங்கை வந்து என்னால் ப்ரொசீட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த 2 பாசிபிலிட்டியில் எது போட முடியும்னு பாருங்க. S Dக்கும் நடுவில் எனக்கு R வரணும். ஓகேவா? ஸோ R is immediate between S and D. ஸோ இங்கே நான் R போட்டால் இங்கே என்னால் S போட முடியாது. ஓகேவா? ஸோ இங்கே நான் R போட்டால் இங்கே S போட முடியாது. ஸோ இந்த கண்டிஷன் எனக்கு இங்கே அப்ளிகபிள் வராது. இந்த கண்டிஷன் தான் எனக்கு அப்ளிகபிள் வரும். ஓகேங்களா? ஸோ DRS இங்கே ஒரு பாசிபிலிட்டி வந்துருச்சா? இப்போ நான் இங்கே வர்றப்போ எனக்கு D நடுவில் இருக்குது, இங்கே
ஆறு எஸ் இப்படி போட முடியாது. ஸோ எனக்கு இங்கேயும் டி ஆறு எஸ் இந்த பாசிபிலிட்டி மட்டும் தான் போட முடியும். ஓகேவா? இங்க முடிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து QB எனக்கு இந்த எண்ட்ல வராது. அப்போ எனக்கு இந்த 2 இடத்துல ஒண்ணு எனக்கு QB அப்படின்னு இப்படி வரப்போகுது, இல்லைன்னா BQ அப்படின்னு இங்க வரப்போகுது. கரெக்டா? ஏன்னா அந்த கார்னர்ல எனக்கு QB கிடையாது. இப்போ இங்க என்ன சொல்றாங்க? Q sits to the right of B. Bக்கு ரைட்ல தான் Q. ரைட் சைடு இந்த சைடு சொன்னோமா? அப்போ எனக்கு B எங்க வருவாங்க? இங்க வருவாங்க. Q எங்க வருவாங்க? இங்க வருவாங்க. இப்போ பாருங்க அந்த சென்டென்ஸ் வாசிங்க. Q sits right of B. B உடைய ரைட்ல தான் Q இருக்கா? அப்போ இங்க யார் வருவாங்க எனக்கு? எல்லாரையும் நான் ஃபில் பண்ணிட்டேனா? எல்லாரையும் ஃபில் பண்ண அப்புறம் எனக்கு மிச்சம் இருக்குது A மட்டும் தான். ஸோ இங்க வருவாங்க. இங்க இப்போ அதுக்கேற்ற மாதிரி கண்டிஷன் ஃபில் பண்ணலாமா? இங்க எனக்கு QB வர மாட்டாங்க. அப்போ எனக்கு என்ன வரணும்? QB இப்படி வரணும். அப்படி இல்லைன்னா BQ வரணும். B உடைய ரைட்ல தான் எனக்கு Q இருக்கணும். அப்போ எனக்கு இங்க என்ன வரும்? B உடைய ரைட்ல Q. ஓகேவா? ஸோ இந்த கார்னர்ல எனக்கு A வருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன வந்துருச்சு? 2 பாசிபிலிட்டி வந்துருச்சு. இப்போ எனக்கு இந்த 2 பாசிபிலிட்டியில் எது அப்படின்னு நான் ஃபைனலைஸ் பண்ணியே ஆகணும் எந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணுவேன். 3 people ஆர் தேர் பிட்வீன் P அண்ட் D. ஸோ Pக்கும் Dக்கும் நடுவில் 3 people இருக்காங்க. கரெக்ட். ஓகே. இங்கே எனக்கு என்னது? Pக்கும் Dக்கும் நடுவில் 3 people இருக்காங்க. ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து பாருங்க. R is immediately between S and D. R is immediately between S and D. இங்கேயும் R is immediately between S and D. ஓகே, அடுத்து neither Q nor B sits at the extreme end. எனக்கு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல Qவும் வரக்கூடாது, Bயும் வரக்கூடாது. இங்கேயும் எனக்கு Qவும் வரல, Bயும் வரல. அடுத்து A does not sit adjacent to S அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு S பக்கத்துல A வரக்கூடாது. ஆனா எனக்கு இந்த கண்டிஷன்ல A வந்திருக்கா? அப்போ என்னுடைய இந்த பாசிபிலிட்டி ஃபுல்லா தப்பு. ஓகேவா? இப்போ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். அப்போ இதுதான் என்னுடைய ஃபைனல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ACBD RSQP. இப்போ இதுக்கான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போறோம். கொஸ்டின்ஸ் பாருங்க என்ன எடுத்திருக்காங்க? ACBDRSQP இதான நமக்கு வந்துச்சு. ACBDRSQP. ஸோ அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் இங்கே நான் எடுத்துட்டு வந்து போட்டுருக்கேன். இப்போ கொஸ்டின் பார்த்து ஆன்சர் பண்ணலாமா? Who sits immediately right to B? இமீடியட் ரைட்டு. ஸோ B இங்கே இருக்காங்க. நார்த்னா எனக்கு என்னது? இதுதான் என்னுடைய ரைட் சைடாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். இதுதான் என்னுடைய லெஃப்ட் சைடாக இருக்கும். நார்த் ஃபேஸ் பண்ணி உட்கார்றப்போ. இப்போ இமீடியட் ரைட் டு பி. பி இங்கே இருக்காங்க. இமீடியட் ரைட் என்னது? டியா. ஸோ என்னுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. கிளியர்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க. ஹவு மெனி பர்சன்ஸ் சிட் பிட்வீன் ஆர் அண்ட் சி? ஆருக்கும் சிக்கும் நடுவில் பிட்வீன் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. பிட்வீன் எத்தனை பேர்? 2 பேர். ஸோ 2. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following pair is immediate neighbor of Q? Q உடைய immediate neighbor கேட்குறாங்க. Q இங்கே இருக்காங்க. immediate neighbor யாரு? S, P. immediate neighborனா பக்கத்தில் இருக்காங்க. ஸோ S and P. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who sits at extreme left end of the line அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் இது எனக்கு ரைட் சைடுன்னு வரும், இது லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு எக்ஸ்ட்ரீம் எண்டில் யாரு? A. ஸோ ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who sits second left of S அப்படின்னு கேட்குறாங்க. S இங்கே இருக்காங்க. இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. செகண்ட் லெஃப்ட் ஆஃப் எஸ்ஸா? இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட். ஸோ டி. செகண்ட் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நடுவில் ஒருத்தரை விட்டுட்டு இன்னொன்று செகண்ட்னு எடுப்போம். இல்லை பிட்வீன்னு கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டையும் விட்டுட்டு இங்கே எடுத்துருப்போம். ஓகேவா? பிட்வீனுக்கும் செகண்ட் லெஃப்ட் இல்லை தேர்ட் லெஃப்ட்டுக்கும் நமக்கு வந்து வித்தியாசம் தெரியணும். ஓகேவா? there are 3 members between A and B அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருந்தா ஏக்கும் பிக்கும் நடுவில் 3 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? A is third left of B அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். third left of B அப்படின்னா A is third left of B. B இங்கே இருக்காங்க. லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட், ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இமீடியட் நெய்பர்னா ரொம்ப பக்கத்துல, இந்த பக்கம் இருக்கிறவங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க. ஓகேவா? இவங்களும் நெய்பர்ஸ் தான், பட் ஆனால் இமீடியட் நெய்பர்னா ரொம்ப பக்கத்துல இருக்கிறவங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். இப்படி தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நமக்கு இந்த கொஷின்ல 8 மெம்பர்ஸ் வச்சுருந்துச்சா? நம்மளுடைய கொஷின் பேப்பரில் எத்தனை மெம்பர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா 8, 9, 10. டெஃபினட்டாக ஃபுல்லாக சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு 10 மெம்பர்ஸ் வச்சு தான் மேக்ஸிமம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதுக்கு மேலே கேட்டதில்லை. ஓகேவா? இப்போ சர்டைன் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே நமக்கு நிறைய நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வருவாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம டீல் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அது இன்னுமே ஷார்ட்டாக முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ கொஷின் பார்க்க தான் லென்த்தியாக இருக்கும். அப்ளை பண்ணுறப்போ நமக்கு பாசிபிலிட்டி கம்மியாக வர்ற மாதிரி வச்சு மைண்டில் வச்சு அப்ளை பண்ணோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்ளை பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஸோ ஒரு செட் ஆஃப் கொஷின் முடிஞ்சிருச்சா? ஸோ செகண்ட் செட் ஆஃப் கொஷின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. 7 people ABCDEFG அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டிங் இன் அ சிங்கிள் ரோ. ஸோ சிங்கிள் ரோல எனக்கு 7 மெம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 members. Some of them are facing north and some of them are facing south at equidistance from each other, but not necessarily in the same order. ஓகேவா? ஸோ ஒரு சிலர் நார்த்தை நோக்கியும் ஒரு சிலர் சவுத்தை நோக்கியும் ஈக்குவிடிஸ்டன்ஸ்ல உட்கார்ந்துருக்காங்க. No two adjacent people face the same direction. அதாவது ரெண்டு பேர் பக்கத்துல உட்கார்ந்துருக்கவங்க சேம் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ எனக்கு ஒருத்தர் நார்த் டைரக்ஷன் ஒருத்தர் சவுத் டைரக்ஷன், இதை தான் அவங்க இன்டைரக்டா மீன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க எனக்கு எத்தனை நார்த் டைரக்ஷன் இருக்கு? 4 நார்த் டைரக்ஷன் இருக்கு. எனக்கு ஸ்டார்டிங்ல இந்த பாசிபிலிட்டிலேயே 2 பாசிபிலிட்டிஸ் வந்துடும். ஓகேவா? அது எப்படி மேம் அப்படின்னா பாருங்க, இதுதான் நம்மளுடைய 2வது பாசிபிலிட்டி. இந்த இடத்துல எனக்கு எத்தனை நார்த்து? 3 மெம்பர்ஸ் தான் நார்த்தில் இருக்காங்க. இந்த பாசிபிலிட்டியில பாருங்க எனக்கு 4 மெம்பர்ஸ் நார்த்தை நோக்கி உட்கார்ந்துருக்காங்க. 2 பாசிபிலிட்டி ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு. ஸோ அடுத்து இது வரைக்கும் நம்ம கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்? ஒன்லி 2 people sit between F and E. எனக்கு F எங்க வருவாங்க, E எங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ Fக்கும் Eக்கும் நடுவில் 2 people அப்படின்றத மட்டும் நான் எழுதிக்கிறேன். இது மட்டும் கிடையாது, இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்கும், இதுவும் இருக்கு. ஓகேவா? அடுத்து E faces சவுத் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஈக்கு இப்போதைக்கு நான் சவுத் டைரக்ஷன் நோக்கி போட்டுறேன். ஓகேவா? ஸோ அடுத்து C is not adjacent to F. எஃப்க்கு பக்கத்துல எனக்கு சி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ல இங்க எனக்கு சி கிடையாது. டி டஸ் நாட் சிட் அட் எனி ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த லைன். டி எனக்கு எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த லைன்ல இருக்க மாட்டாங்க. அப்போ எனக்கு இங்க டி வரமாட்டாங்க. ஓகேவா? ஸோ எந்த லைன்லயுமே எனக்கு டி எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல கிடையாது. அடுத்து எஃப் சிட்ஸ் செகண்ட் ஃப்ரம் த ரைட் எண்ட் ஆஃப் த லைன். எஃப் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட் ஃப்ரம் ரைட் எண்ட் ஆஃப் த லைன். இப்போ எனக்கு இங்க எங்க ரைட் எண்டில் எங்க லெஃப்ட் எண்டு? இங்க நார்த் சவுத்தை வச்சு பேச மாட்டோம். நம்ம சிஸ்டம் நோக்கி இப்படிதான் உட்காந்துருப்போம். ஸோ இது என்னுடைய லெஃப்ட் சைடா இருக்கும், இது என்னுடைய ரைட் சைடா இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்க? எஃப் சிட் செகண்ட் ஃப்ரம் த ரைட் எண்ட் ஆஃப் த லைன். ஸோ இதான் என்னுடைய ரைட் எண்டு செகண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு இங்கே தான் எஃப் இருக்க போகுது, இங்கே தான் எஃப் இருக்க போகுது. இப்போ எனக்கு இங்க எஃப்னா இங்க ஸ்டார்டிங்ல பாருங்க ஒன்லி 2 people சிட் பிட்வீன் எஃப் அண்ட் ஈன்னு போட்டிருந்தாங்களா? ஸோ 2 peopleக்கு நடுவில் இ இங்கே வந்துடும். ஆனால் இ சவுத் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 people நடுவில் இ. அப்போ எனக்கு இந்த பாசிபிலிட்டி ரூல் அவுட் ஆயிடுமா? ஸோ இப்போதைக்கு எனக்கு இதுதான் பாசிபிலிட்டி. எஃப் இ இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இ அண்ட் ஏ ஆர் அட்ஜசன்ட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இயும் ஏயும் அட்ஜசன்ட் டு ஈச் அதர். அப்போ என்னுடைய ஏ இங்கேயும் வரலாம், இல்லைனா இங்கேயும் வரலாம். ஓகேவா? அட்ஜசன்ட்னா 2 சைடில் எங்கே வேணா வரலாம். ஸோ எங்கன்னு நான் இப்போதைக்கு பிளேஸ் பண்ணல. அடுத்து பாருங்க 2 persons sit between A and C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ நான் இங்கே போட்டேன்னா 2 persons உட்கார முடியுமா? சி இதுக்கப்புறம் உட்கார முடியாது. ஸோ இங்கே போட்டேன்னா 2 persons sit between A and C அப்படின்றத நான் கரெக்டாக போட்டுக்கலாமா? ஸோ அதனால என்னுடைய ஏ இங்கே வந்துடும், சி இங்கே வந்துடும். கிளியரா? ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா? பி ஃபேசஸ் நார்த் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிக்கு நார்த் டைரக்ஷன். இது வரைக்கும் நம்ம இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எனக்கு நார்த்தில் இன்னும் மிச்சம் என்ன இருக்கு? இது மட்டும்தான் இருக்கு. அப்போ பி ஃபேசஸ் நார்த் டைரக்ஷன்னா இதுதான் என்னுடைய பி. இப்போ எனக்கு 2 கேப் இருக்கு. 2 கேப்ல எனக்கு யாரெல்லாம் வரணும்னு சொல்லுங்க? ஏ பி சி வந்துட்டாங்க, டியும் ஜியும் மட்டும் வரணும். ஓகேவா? ஸோ டி does not sit any of the extreme ends ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு டி இங்க 2 எண்ட்லையும் வரலனா என்னுடைய டி எங்க தான் இருப்பாங்க? இங்கே தான் இருப்பாங்க. என்னுடைய ஜி எங்க இருப்பாங்க? இங்கே இருப்பாங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? ஈஸியாக இருக்குங்களா? போட்டுடலாமா? ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்க, கொஷின்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. இங்கே நம்ம GBEADFC. ஸோ எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்துடலாமா? ஒன்லி 2 people சிட் பிட்வீன் எஃப் அண்ட் இ. எஃப்க்கும் ஈக்கும் நடுவில் 2 people மட்டும்தான். இ ஃபேஸஸ் சவுத் டைரக்ஷன். ஓகே. சி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு எஃப். சி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு எஃப். ஓகேவா? அப்போ எனக்கு சி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு எஃப்.
இங்க எனக்கு பக்கத்துல பக்கத்துல இருக்காங்க. சியும் எஃப்பும் எனக்கு பக்கத்து பக்கத்துல வர முடியாது. ஆனா எஃப் என்னால அங்க இருந்து மாத்த முடியாது இல்லைங்களா? ஆனா சி என்னால மாத்த முடியுமான்னு பாருங்க. சி என்னால மாத்த முடியுமா? சி இங்க இருக்காங்க, ஜி இங்க இருக்காங்க. சிய என்னால மாத்த முடியுமா அப்படின்னா முடியுமான்னு அடுத்தது செக் பண்ணலாமா? D does not sit any of the extreme ends, okay. F sits second from the right end of the line, okay. E and A are adjacent to each other, okay. அடுத்து 2% sit between A and C. Aக்கும் Cக்கும் நடுவுல 2%. இங்கேயும் 2% இருக்காங்க. இப்போ எனக்கு இது ரெண்டையும் மாத்தினாலும் எனக்கு எதுவும் மாறாதா? ஸோ அப்போ என்னுடைய C அங்க வந்துடும், G இங்க வந்துடும். இப்போ எனக்கு F, C adjacent பக்கத்துல பக்கத்துல உட்காரக்கூடாதுன்ற கண்டிஷன் முடிஞ்சிருச்சா? ஸோ இதான் என்னுடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வரைஞ்சிட்டு ரெண்டாவது ஒரு டைம் வந்து கொடுத்தது எல்லாமே வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் மிஸ் ஆனாலும் நமக்கு டோட்டல் கொஷினும் தப்பாயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் என்னது? CBEA CBEA DFG. ஓகேவா? ஸோ DFG இதுதான் நம்மளோட கரெக்டான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இப்போ கொஷின்குள்ள போலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் சிட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த லைன்? எந்த பேர் எண்ட் ஆஃப் த லைன்ல உட்கார்ந்துருக்காங்க? C and G. ஸோ இந்த கொஷின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. How many people sit between B and G? B and Gக்கு நடுவுல எத்தனை people இருக்காங்க? 4 people. Between கேட்டிருக்காங்க. ஸோ 4. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. Who sits immediate right of D? Right of D. இங்க எனக்கு immediate right. இதுதான் என்னுடைய சவுத் டைரக்ஷன் நோக்கி தான் D உட்கார்ந்துருக்காங்க. சவுத் டைரக்ஷன் நோக்கி அப்படின்னா இப்படி ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருப்பாங்களா? அப்போ இதோடைய ரைட் சைடு எது? D உடைய ரைட் சைடு இதுதான். D உடைய லெஃப்ட் சைடு இவங்க தான். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க? இம்மீடியட் ரைட் ஆஃப் D. ரைட் ஆஃப் D யாரு? A. ஸோ ஆப்ஷன் D. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. which of the following statement is true? F faces to south direction. F நார்த் டைரக்ஷன் நோக்கி இருக்கு. இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. இது ட்ரூ கிடையாது. அடுத்து A and D are neighbors. AD neighbors தான். ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இருந்தாலும் அடுத்த ரெண்டும் செக் பண்ணிக்கலாம். G and E face opposite direction. G எனக்கு சவுத்து, Eயும் எனக்கு சவுத்து. ஆப்போசிட் டைரக்ஷன் இல்லை. ஸோ இது ராங் ஸ்டேட்மெண்ட். B sits at one end of the line. B எனக்கு எண்ட்லயாவும் இருக்காங்க? இல்லைங்களா? ஸோ அதனால இதுவும் எனக்கு தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. how many persons sit between C and D? Cக்கும் Dக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் B. ஸோ 2 செட்டு பார்த்துருக்கோம். எப்படி ஃபில் பண்ணணும்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா? ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8 people அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு டெஃபினட் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ மொத்தமாக 8 people அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபேஸிங் சவுத். ஸோ ஃபேஸிங் சவுத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 பேர். 1 2 3 4 5 6 7 8 சவுத் டைரக்ஷன் தான் இப்படி. ஓகேவா? சவுத்துனா என்னுடைய ரைட்டு எந்த சைடு இருக்கும்? இது என்னுடைய ரைட்டு, இது என்னுடைய லெஃப்ட். சவுத் டைரக்ஷன்னா பர்சன் இப்படி தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பர்சன் இப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். ரைட்டு இந்த சைடு, லெஃப்ட் இந்த சைடு இருக்கும். ஓகேவா? கிளியரா? இப்போ அடுத்து பாருங்க. கொஸ்டின் வாசிக்கலாமா? V sits to the left of R. V sits left of R. லெஃப்ட்னா எனக்கு அந்த சைடு. ஸோ இப்போ இங்கே எனக்கு R அப்படின்னா இங்கே V. அவங்க இமீடியட் அப்படின்னு சொல்லலை. ஸோ அதனால நான் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். நெய்தர் P nor T sit at the end of the line. ஸோ எனக்கு இங்கே Pயும் வரமாட்டாங்க, Tயும் வரமாட்டாங்க எண்ட் ஆஃப் த லைனில். ஓகேவா? ஸோ அடுத்த பார்ட்டு பாருங்க. T is not the neighbor of W. ஸோ W உடைய நெய்பர் T கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. T is not a neighbor of W. ஓகே, அது அங்கே அப்படியே இருக்கட்டும். Q does not sit at the end of the line. இப்போ Qவும் எனக்கு எண்ட் ஆஃப் த லைனில் உட்கார மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 பேர் உட்கார மாட்டாங்க. ஸோ அடுத்து நெய்தர் எஸ் நார் யூ சிட்ஸ் அட்ஜசன்ட் டு வி. வி பக்கத்தில் எனக்கு எஸ்ஸும் வரமாட்டாங்க, யூவும் வரமாட்டாங்க. ஸோ இங்கே எனக்கு எஸ்ஸும் வரமாட்டாங்க, யூவும் வரமாட்டாங்க. சப்போஸ் இங்கே யாராவது இருந்தால் இங்கேயும் எனக்கு எஸ்ஸும் வரமாட்டாங்க, யூவும் வரமாட்டாங்க. அட்ஜசன்ட்னா 2 சைடும் தான். ஓகேவா? 3 people sit between R and V. இப்போ எனக்கு ஆருக்கும் விக்கும் நடுவில் 3 people அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நன் ஆஃப் தெம் சிட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த லைன். இந்த 1 2 3 4 5 இந்த 5 பேர்ல யாருமே எனக்கு எண்ட் ஆஃப் த லைன்ல உட்காரல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா?
2 people sit between V and W. 2 பேர் V and Wக்கு நடுவில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இங்கே எனக்கு W வரலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணலாம், 2 people sit between V and W-வா, ஸோ இந்த பக்கமும் எனக்கு W வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. P and T are adjacent to each other. P-யும் T-யும் எனக்கு adjacent அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கிறது வேணுமா, ஸோ அதனால நான் இங்கே வெளியில் போய் திரும்ப நான் பாசிபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா என் W இங்கே இருக்குது அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டா P and T are adjacent to each otherன்னு இருக்கா. ஸோ எனக்கு P இங்கேயும் வரமாட்டாங்க, இங்கேயும் வரமாட்டாங்க, P T வரமாட்டாங்க. அப்போது நாட் அட்ஜசன்ட் அப்படின்னா இங்கே எனக்கு T வரமாட்டாங்க. ஓகேவா, எனக்கு இங்கே PTQ கிடையாது, இங்கேயும் எனக்கு PTQ கிடையாது. அப்போது இங்கே யாரெல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு, இந்த 5 பேர்ல யாரோ ஒருத்தர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா. ஓகேவா, ஆனா அந்த 5 பேர்லயுமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களும் none of them sit at the end of the line அப்படின்ட்டாங்க. அப்போ நான் எங்க கொண்டு போய் இந்த 6 எடுத்து பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்க இருந்து பிளேஸ் பண்ணலாம் 6. ஓகேவா, 6க்கும் Vக்கு நடுவில் எத்தனை பேர், 3 பேர், 1 2 3, ஸோ V இப்படி பிளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் இந்த கார்னர்ல இருந்து இங்க 6, ஸோ நடுவில் 3 பேர்னா 1 2 3, ஸோ இங்கே என்னுடைய V அப்படின்னு பிளேஸ் பண்ணலாம். ஆனால் இப்படி நான் பிளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா கொஸ்டின்ல என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா V sits left of R அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் லெஃப்ட் இல்லையா, ஸோ V sits left of Rக்கு இதான் என்னுடைய கரெக்டானது. நான் ஏன் R இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எதுவுமே எனக்கு எண்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 5 பேர்ல யாருமே எண்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இங்கே R போட்டால் இங்கே V வரும். என்னுடைய இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா இங்கே R போட்டால் இங்கே V வரும். ஓகேவா, ஸோ இந்த 2 பாசிபிலிட்டி தான் வரும். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம டயக்ராம் வரைய போகிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, Vக்கும் Wக்கும் நடுவில் எத்தனை பேர், 2 people sit between V and W. இப்போ எனக்கு V இங்கே இருக்காங்க அப்படின்னா 2 people sit between V and Wக்கு நான் இங்கே போக முடியாது. ஸோ இங்கே தான் எனக்கு வருவாங்க. அப்போ என்னுடைய W இங்கே தான் வரும். ஓகேவா, இந்த கண்டிஷன்ல எனக்கு கண்டிப்பாக நான் இந்த சைட் போக முடியாது, இங்கே தான் போடுவேன். ஸோ 2 people sit between V and Wக்கு 2 people, ஸோ இங்கே தான் என்னுடைய W வருவாங்க. ஓகேவா, ஸோ இது நான் செகண்ட் பொசிஷனில் R வச்சிருக்கேன், இங்கே நான் தேர்ட் பொசிஷனில் R வச்சிருக்கேன். புரியுது இல்லைங்களா. ஓகேவா, ஸோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க, P and T are adjacent to each other. இங்கே Pயும் Tயும் எனக்கு adjacent to each other அப்படின்னு சொல்றாங்க. இங்கே எனக்கு PT வராது, இங்கே நான் Pயும் Tயும் பக்கத்தில் போட முடியாது. அப்போ எனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் இங்கே தான், Pயும் Tயும் இங்கே தான் போடணும். ஓகேவா, இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, T is not a neighbor of W. W பக்கத்துல எனக்கு T வராது. அப்போ எனக்கு இங்கே யார் தான் வருவா, P இங்கே வருவாங்க, T இங்கே வருவாங்க. ஓகேவா, ஸோ இந்த கண்டிஷன்ல போடுறப்போ எனக்கு P இங்கே வருவாங்க, T இங்கே வருவாங்க. ஓகேவா, ஆனா இந்த கண்டிஷன்ல எனக்கு இன்னுமே 2 ப்ராபபிலிட்டி வரும். இங்கே நான் PT போட்டுக்கலாம், ஆனா இங்கே எனக்கு T வராது இல்லையா, ஸோ அதனால இங்கேயும் எனக்கு ஒரே கண்டிஷன் இப்படியும் முடிஞ்சிடும். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு எனக்கு மிச்சம் இருக்கிற பிளேசஸ் என்னது, கார்னர், இங்கே ஒரு பிளேஸ், இங்கே ஒரு பிளேஸ், பிளஸ் இங்கே ஒரு பிளேஸ். யாரெல்லாம் இருக்காங்க ஃபில் பண்ணாம, எனக்கு ஃபில் பண்ணாம யாரெல்லாம் இருக்காங்க, இங்கே PTQ வராது இல்லையா, ஸோ அது நான் இங்கே எழுதிக்கிறேன், PTQ வராது. ஸோ இங்கே PTQல நம்ம PT ஃபில் பண்ணிட்டோம், Qவும் எனக்கு கார்னர்ல வராது. அப்போ என்னுடைய Q எங்க தான் வருவாங்க, இங்கே தான் வருவாங்க. இந்த கண்டிஷன்ல எனக்கு எங்க தான் வருவாங்க, Q இங்கே தான் வருவாங்க. ஓகேவா, ஸோ மிச்சம் இன்னும் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க, PQR வந்துட்டாங்க, Sவும் Uவும் வேணும். ஸோ எனக்கு V பக்கத்துல Sவும் வரக்கூடாது, Uவும் வரக்கூடாது. ஓகேவா, இங்க V பக்கத்துல எனக்கு Sவும் வரல, Uவும் வரல. ஓகே, இந்த கண்டிஷன்ல எனக்கு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா V பக்கத்துல எனக்கு மிச்சம் இருக்கிறது S U தான். இங்க Sனா இங்க U வருவாங்க, அப்படி இல்லைன்னா இங்க Uனா இங்க S வராங்க. எனக்கு V பக்கத்துல Sவும் வரக்கூடாது, Uவும் வரக்கூடாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த பாசிபிலிட்டி ரூல் அவுட் ஆயிடுமா. ஓகேவா, இங்க நான் தேர்ட் பொசிஷன்ல வைக்கிற இந்த R பாசிபிலிட்டி எனக்கு ரூல் அவுட் ஆயிடும். இப்போ நான் Uவையும் Sஐயும் தான் பிளேஸ் பண்ணணும். ஓகேவா, எனக்கு Uவையும் Sஐயும் வைக்கிறதுக்கு நான் இங்கே U இங்கே S வைக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கே S இங்கே U வைக்கலாம். அதுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கா அப்படின்றதான் இப்போ பார்க்க போறோம். என்ன கண்டிஷன் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், நெய்தர் P nor T sits at the end of the line. PT ரெண்டுமே வரல. அடுத்து T is not the neighbor of W. Tக்கு பக்கத்துல W இல்ல. Q does not sit at the end of the line. அதுவும் வரல. Neither R nor S sit adjacent to V. அதுவும் அங்க வராது.
ஓகேவா? நெய்தர் எஸ் நார் யூ, ரெண்டு பேருமே வரமாட்டாங்க. எஸ் சிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் யூ. எஸ் லெஃப்ட் ஆஃப் யூ, இதான் என்னுடைய லெஃப்டா? அப்போ யூக்கு லெஃப்ட்ல தான் எனக்கு எஸ். அப்போ என்னுடைய ஆப்ஷன் இங்கே யூ, இங்கே எஸ். இதுதான் என்னுடைய ஃபைனல் பொசிஷன். ஃபைனல் பொசிஷன் என்னது? யூஆர் டபிள்யூபி டிவி. யூஆர் டபிள்யூபி டிவி. அடுத்து என்னது? நமக்கு QSன்னு வந்துச்சா, அதுதான் இங்கே QS அப்படின்னு போட்டோம். போட்டுட்டு இப்போ நம்ம 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ண போறோம். எப்படி பாசிபிலிட்டிஸ், நம்ம ஒரு 2 பாசிபிலிட்டி வந்துச்சு, இங்கே எப்படி லாஸ்ட் மினிட்ல நமக்கு ரூல் அவுட் ஆச்சுன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ரூல் அவுட் ஆயிடும். நிறைய பாசிபிலிட்டிஸ் வர்ற மாதிரி இங்கே எனக்கு வீக் இந்த பக்கமும் நான் W போட்டிருக்கலாம். தனியாக நான் போட்டிருந்தேன்னா போயிட்டே இருக்கும். அதனால தான் இங்கே லிமிட் பண்ணியிருக்காங்க 8 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? கிளியரா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்துட்டோம்னா 5 கொஸ்டின் அடுத்து கடகடன்னு ஆன்சர் பண்ணிடலாம். Which of the following pairs sit at the extreme end? So extreme end யார் உட்கார்ந்திருக்கா? யூவும் எஸ்ஸும். So U and S, option C. Next question பாருங்க. Who sits second to the right of W? W இங்க இருக்காங்க. W உடைய ரைட் இந்த சைடா? சவுத்தை நோக்கி உட்கார்ந்திருக்காங்கன்னா ரைட் இந்த சைடு, லெஃப்ட் இந்த சைடு. ரைட்ல யார் உட்கார்ந்திருக்காங்க? செகண்ட் டு த ரைட் ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் இவங்க, செகண்ட் ரைட் யாரு? யூ. ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க. ஹவு மெனி பர்சன்ஸ் சிட் பிட்வீன் ஆர் அண்ட் கியூ? ஆருக்கும் கியூக்கும் நடுவில் எத்தனை மெம்பர்ஸ்? 1 2 3 4 மெம்பர்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? பி அண்ட் வி ஆர் நெய்பர்ஸ். பி அண்ட் வி நெய்பர்ஸா? நெய்பர்ஸ்னா அவங்க ரொம்ப பக்கத்துல அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அது கிடையாது. ஸோ இங்க ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஆர் சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் டி. ஆர் இங்க இருக்காங்க, டி இங்க இருக்காங்க. ஸோ சவுத்னா இதுதான் எனக்கு ரைட், இது எனக்கு லெஃப்ட். ஆர் சிட்ஸ் ரைட் ஆஃப் டியா? டீயோடைய ரைட்ல தான் ஆர் உட்காந்துருக்காங்க. ஸோ அது எனக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். எதுக்கும் அடுத்த ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிடலாமா? ஒன்லி 2 பர்சன்ஸ் சிட் பிட்வீன் எஸ் அண்ட் கியூ. எஸ்ஸுக்கு கியூக்கு நல்ல யாருமே இல்லை, அங்கே 2 பர்சன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எனக்கு ராங் ஸ்டேட்மெண்ட். W சிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் கியூ. W இங்க இருக்காங்க, Q இங்க இருக்காங்க. Q உடைய ரைட்ல தான் W இருக்காங்க, லெஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தப்பு. ஸோ நம்மளுடைய கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் Q அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இமீடியட் நெய்பர் ஆஃப் டி. டி உடைய இமீடியட் நெய்பர் யாரு? பியும் வியும் தான். ஸோ அதனால ஆப்ஷன் ஏ கிடையாது. செகண்ட் டு த ரைட் ஆஃப் பி. ஸோ எனக்கு இங்க இதுதான் ரைட்டு, இது லெஃப்ட். செகண்ட் டு த ரைட் ஆஃப் பி எனக்கு யார் தான் இருக்கா? ஆர் தான் இருக்காங்க. ஸோ இது கிடையாது. Q எங்க இருக்காங்கன்னு தான் தெரியணும். இமீடியட் லெஃப்ட் ஆஃப் எஸ். எஸ் உடைய லெஃப்ட்ல யாருமே இல்லை. ஸோ இதுவும் கிடையாது. செகண்ட் ஃப்ரம் த ரைட் எண்ட். ஸோ இதுதான் என்னுடைய, அவங்க ஓவரால் ரைட்டை பத்தி பேசுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய லெஃப்ட், இதுதான் என்னுடைய ரைட்டு. ஸோ செகண்ட் ஃப்ரம் த ரைட் எண்ட் Q. ஸோ Q தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி. எங்க ஓவரால் லெஃப்ட் ஓவரால் ரைட்டு பத்தி பேசுறாங்க, எங்க சிங்கிள் பர்சனுடைய லெஃப்ட் ரைட்டு பேசுறாங்கன்றத கொஸ்டினை கொஞ்சம் நல்லா பொறுமையா வாசிச்சிருங்க. கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கிறப்போ உங்களுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கிற மாதிரி தோணும், டயக்ராம் வரைகிறப்போ டைம் எடுக்கும். பட் ஆனால் அந்த சம்மை நீங்கள் திரும்ப திரும்ப போடுறப்போ உங்களுக்கு அந்த கொஸ்டின் பார்த்ததுமே எப்படி அப்ரோச் பண்ணணும்னு எக்ஸாம் ஹால்குள்ள இன்னுமே ஈஸியாக வந்துடும். சரியா? கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. நீங்கள் இப்போ நான் போடுற கொஸ்டினையே வந்து ஒரு 2-3 டைம்ஸ் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா மோர் தென் எனஃபாக இருக்கும், லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இதை 2-3 டைம்ஸ் சால்வ் பண்ணிட்டு டவுட்ஸ் இல்லை, கிளாரிட்டியாக இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுளில் போயிட்டு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, இது நம்ம பார்க்க போகிற 4th செட்டு. ஓகேவா? நம்ம 4வது செட் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 11% கொடுத்துட்டாங்க. அப்போ இதுவும் டெஃபினெட் தான். ஸோ டெஃபினெட்லேயே இது நம்ம 4வது செட்டை கொஷின் பார்க்குறோம். 11% சிட்டிங் இன் அ ரோ ஃபேஸிங் டுவர்ட்ஸ் நார்த் டைரக்ஷன் பட் நாட் நெசசரிலி இன் த சேம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு 11% இருக்காங்க. ஸோ 11% என்ன பண்ணுறாங்க? நார்த் டைரக்ஷன் நோக்கி உட்கார்றாங்க. ஸோ 11% இது வரைக்கும் 8 7 அதான பார்த்தோம் 11. ஸோ 1 2 3 4 5 6 1 2 3 4 5. ஏன் நான் அது மட்டும் பெருசாக போட்டேன்னா அது சென்டரில் இருக்கு இல்லையா? ஸோ அதனால 5 5 இந்த சைட் 5 அந்த சைட் 5 அப்படின்ற மாதிரி போட்டேன், வேற எதுவும் இல்லை. ஸோ நார்த் டைரக்ஷனா என்னுடைய ரைட் எங்கே வந்துடும்? இந்த சைட் தான் ரைட்டு, இதுதான் என்னுடைய லெஃப்ட். ஓகே? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. 6% சிட் பிட்வீன் ஐ அண்ட் எஃப். ஐக்கும் எஃப்க்கும் நடுவில் எனக்கு 6%. ஸோ ஐ 1 2 3 4 5 6 எஃப். அப்படி இல்லைன்னா எனக்கு எப்படி வரும்? எஃப் 1 2 3 4 5 6 ஐ. ஸோ அடுத்து டி சிட்ஸ்
third to the left of H. So H எங்க இருப்பாங்கன்னு நமக்கு தெரியல. So D sits third to the left. Leftனா எனக்கு இந்த சைடா? third to the left of H. So எனக்கு H இங்க இருக்க போகுது. Dக்கு எனக்கு இங்க இருக்க போகுது. third leftனால. அடுத்து the number of persons sit between D and I is equal to the number of persons sits between D and I is equal to the number of persons between H and J. இந்த மாதிரி number of persons equate பண்றது எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் அங்க கொண்டு போய் fill பண்ணாதான் நம்மளால equate பண்ண முடியும். So இப்ப பண்ண முடியாது. So அந்த statement அப்படியே வச்சுக்கலாம். G sits adjacent to E. So G எனக்கு adjacent to E அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ GEன்னு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா EG அப்படின்னு இருக்கலாம். அடுத்து B is not adjacent to I. இப்போ எனக்கு ஐக்கு அட்ஜசண்டா பி வராது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்டிஷன்ல இங்க எனக்கு பி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 2 persons sit between B and C. பிக்கு சிக்கு நடுவில் 2 persons. ஸோ பி இங்க வராதுன்னா எங்க ஃபில் பண்ணுவோம்னு தெரியாது. ஸோ அதனால அதுவும் வச்சிடலாம் அப்படியே. F sits at one of the corner of the line. இப்பதான் நமக்கு வேண்டிய க்ளூ கிடைச்சிருக்கு. ஸோ எஃப் எனக்கு ஏதோ ஒரு கார்னர் லைன்ல இருக்க போறாங்க. ஸோ எப்படி வரலாம்? எனக்கு இந்த கார்னர்ல எஃப் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த கார்னர்ல எஃப் இருக்கலாம். ஓகேவா? ஹெச் சிட்ஸ் இன் த மிடில் ஆஃப் த லைன். மிடில் லைன்ல எனக்கு ஹெச். ஸோ எனக்கு ஹெச் இங்கே தான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஹெச் இங்கே தான். இப்போ நம்ம இங்க என்ன பார்த்தோம்? டி சிட்ஸ் தேர்ட். இங்க என்னது? இந்த கண்டிஷன் தான் பார்த்தோம்ல. டி சிட் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஹெச். ஸோ ஹெச் இங்க இருக்காங்க, தேர்ட் டு த லெஃப்ட். ஸோ டி இங்கே தான். இதுவும் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. இப்போ அடுத்து பாருங்க, டி சிட் டு த லெஃப்ட் ஆஃப் ஐ பட் நாட் இமீடியட் லெஃப்ட் அப்படின்னு இருக்காங்க. ஸோ டி சிட்ஸ் லெஃப்ட் ஆஃப் ஐ. எனக்கு எஃப் இங்கன்னா ஐ எங்க வரும்? 1 2 3 4 5 6 பேருக்கு அப்புறம் இங்க ஐ வரும். டி சிட்ஸ் லெஃப்ட் ஆஃப் ஐ. டி வந்து ஐயோடைய லெஃப்ட்ல தான் இருக்காங்க, பட் நாட் இமீடியட் லெஃப்ட்ட்டாங்க. ஆனா இந்த கண்டிஷன்ல பாருங்க இமீடியட் லெஃப்ட்ல இருக்கா. அப்போ எனக்கு எஃப் இங்க கிடையாது, என்னுடைய எஃப் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய ஐ எங்க வரும்னு பாருங்க. 1 2 3 4 5 6 பேருக்கு அப்புறம் இங்க ஐ. இப்போ இந்த லைன் வாசிங்களேன். டி சிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஐ. ஐயோடைய லெஃப்ட்ல தான், பட் இமீடியட் லெஃப்ட் கிடையாது. இந்த கண்டிஷனும் நமக்கு முடிச்சிட்டோம். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். இதுவும் முடிஞ்சிருச்சு, பட் நாட் இமீடியட் லெஃப்ட். இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஏ அண்ட் இ ஆர் இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் டி. ஸோ எனக்கு ஏஇ இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் டி. டி இங்க இருக்காங்க, அப்போ என்னுடைய ஏ இ இங்க இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இஏ இங்க இருக்கலாம். ஓகேவா? எனக்கு ஜியும் இயும் ஜி சிட்ஸ் அட்ஜசன்ட் டு இன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ நான் இங்கே இ போட்டா எனக்கு இங்கே ஜி இருக்கணும், இல்லைன்னா இங்கே ஜி இருக்கணும். போட முடியுமா? போட முடியாது. அப்போ எனக்கு இந்த கண்டிஷன் ரூல் அவுட் ஆயிடுச்சு. அப்போ என்னுடைய ஏ இங்கே வரும், இ இங்கே வரும், இயோடைய அட்ஜசன்ட் ஜி இங்கே வந்துடும். ஓகே தானே? இப்போ ஏ அண்ட் இ ஆர் இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் டியும் நம்ம வந்து போட்டுட்டோம். ஜி சிட்ஸ் அட்ஜசன்ட் டு இயும் போட்டுட்டோம். இப்போ பாருங்க, பி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு ஐ அப்படின்றாங்க. ஸோ எனக்கு ஐ இங்க இருக்கு, அப்போ பி எனக்கு இங்க வராது, பி எனக்கு இங்க வராது. எனக்கு பி வந்தா இங்க வரணும், அப்படி இல்லைன்னா இங்க வரணும். ஓகேவா? ஸோ அந்த லைன் அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஐக்கு அப்புறமா இருக்கிறது ஃபில் பண்றதுக்கு வேற ஏதாவது கண்டிஷன் இருக்கா? Number of persons sits between D and I is equal to the number of persons sit between H and J. D and I எங்க இருக்காங்கன்னு பாருங்க. Dயும் Iயும் இங்க இருக்காங்க, நடுவுல 3 பேர் இருக்காங்க. இப்போ Hக்கும் Jக்கும் அத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எனக்கு நல்ல 3 பேர்னா 1 2 3 பேருக்கு அப்புறம் எனக்கு இங்க தான் J வருவாங்க. இங்க Dக்கும் Iக்கும் நடுவுல 3 பேர் இருக்காங்க. அதே மாதிரி எனக்கு சேம் Hக்கும் Jக்கும் நடுவுல H இங்க இருக்காங்க, J இங்க இருக்காங்க. இங்க 1 2 3 3 பேர் இருக்காங்க. ஸோ என்னுடைய ஜே இங்கே தான். அப்போ எனக்கு பிக்கான பாசிபிலிட்டி 2 பாசிபிலிட்டி சொன்னோமா, அதுல இது ரூல் அவுட் ஆயிடுச்சு. அப்போ என்னுடைய பி இங்கே தான் வரப்போகுது. இங்க நடுவில் ஒருத்தர் விட்டுட்டோம். ஸோ 4 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால என்னுடைய ஜே இங்கே வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய பி இங்கே வந்துருமா? இப்போ பிக்கும் சிக்கும் நடுவில் 2 பேர் அப்படின்றாங்க. ஸோ இந்த 2 பேர், அதுக்கப்புறமா எனக்கு இங்க சீனு வந்துடும். ஸோ என்னுடைய கே இங்கே வந்துடும். இங்க நான் நடுவில் இங்கே ஒரு பர்சனை மிஸ் பண்ண மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு இங்கே பி இங்கே ஜே அப்படின்னு வந்துடும். கிளியரா? அவ்வளோதான் நம்மளுடையது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? கொஷினில் எஃப்ஏடிஇ ஃபஸ்ட்டு. ஸோ நமக்கும் அங்கே எஃப்ஏடிஇ கிடச்சிட்டாங்க. அடுத்து ஜிஹெச்சிஐ
என்னது GHCI. அடுத்து KBJன்னு இருக்கா லாஸ்ட்ல, இங்கே KBJ. இது அவங்க தரமாட்டாங்க. இது நமக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நம்ம கொஸ்டின் பக்கத்துல வந்துட்டா ஆன்சர் பண்ண ஈஸியா இருக்குன்றதுனால நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஹூ சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜே. ஜே உடைய லெஃப்ட். ஸோ இது நார்த்னா இது ரைட்டு, இது என்ன லெஃப்ட், நார்த் டைரக்ஷன் நோக்கி உட்கார்ந்துருக்கிறதுனால செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜே. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். ஸோ கே, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who sits fourth from the left end of line? Fourth from the left. Overall left right பத்தி பேசுறாங்க. So இதான் left. So fourth from the left E. So option A. ஓகேவா? So next question பாருங்க. How many persons sit between D and B? B இங்க இருக்காங்க, D இங்க இருக்காங்க. எத்தனை person? 3, 4, 5, 6 பேர். So 6, option D. If H and C interchange their position, then who is third to the right of E? H and C position interchange பண்றாங்க. என்னோட H இங்க இருக்கு, C இங்க இருக்கு. So interchange பண்றாங்கன்னா CH அப்படின்னு வந்துரும். இப்போ who is third to the right of E? E இங்க இருக்காங்க. E உடைய right இதுதான். Third to the right 1, 2, 3. Third to the right யாரு? H. So option C. Next பாருங்க. Who sit fifth left of G? G எனக்கு எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. fifth left. So G உடைய right இது, left இது. fifth leftனா 1, 2, 3, 4 பேர் தான் மொத்தமே இருக்காங்க. fifth left யாருமே இல்லை. ஸோ அதனால none of these. ஆப்ஷன் E. கிளியர் தானே? இதுதான் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் ஸ்ட்ரெயிட்டாவே கொடுத்துருந்தா நம்ம சால்வ் பண்ண போகிறது. ஓகேவா? நம்ம என்ன மைண்டில் இருக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ்க்கு கம்மி பண்ணி 2 பாசிபிலிட்டிஸ்குள்ளே இருக்கிற மாதிரி 1 எலிமினேட் பண்ணுற மாதிரி நமக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம தான் மாற்றி எழுதிக்கணும். நிறைய பாசிபிலிட்டிஸ் வச்சு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கிளியருங்களா? ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேயே இன்டெஃபினைட் நம்பர்ஸ், அதாவது எத்தனை பேர் இருக்காங்கன்றதே நம்மகிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கொஷினில் சொல்ல மாட்டாங்க. சர்டைன் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ், அன்னோன் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்ற மாதிரி கொஷினில் இருக்காது. சர்டைன் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் உட்காந்துருக்காங்க. அந்த சர்டைன்றது ப்ராபபிலிட்டி எவ்வளோ வேணா இருக்கலாம். ஓகேவா? அது நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு இப்போ நம்ம டெஃபினெட்டுக்கு 4 செட்டு சால்வ் பண்ணியிருக்கோமா, அது மாதிரி இன்டெஃபினெட் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு 4 கொஷின் சால்வ் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். கிளியரா? ஸோ எப்படி அப்ரோச் பண்ணணும், இமீடியட்னா என்ன, பிட்வீன்னா என்ன, லெஃப்ட் எந்த பக்கம் வரும், ரைட் எந்த பக்கம் வரும், அந்த கான்செப்ட் ப்ளஸ் எப்படி எலிமினேட் பண்ணும் அப்படின்றது தான் நம்மளால சொல்லித்தர முடியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக் எனக்கு வேண்டாம், கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிட்டு நம்மளால எக்ஸாம் ஹால்குள்ளே போகவே முடியாது. ஏன்னா இது மேஜர் பார்ட். நமக்கு 4 கொஷின் கேட்குறாங்கன்னா 2 கொஷின் ஈஸியாக இருக்கும். சரியா? சர்டைன் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்ற மாதிரி கொஷினில் கேட்டாங்கன்னா அதை லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்துட்டே இருக்கும், அது கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அந்த கொஷினை லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நமக்கு தெளிவாக இத்தனை நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்னு கொடுத்துருக்க கொஷினை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? 2 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், 2 பசில் வரும். பசில்லையும் நமக்கு இந்த மாதிரி பெருசாக தான் இருக்கும். இத்தனை பாக்ஸ் இருக்கு, அது இந்த கலர் பாக்ஸ், இதில் ஏபிசி அவங்களுக்குலாம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் யாருக்கு என்ன கலர் பிடிக்கும், எந்த பாக்ஸில் ஏ இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பசில்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கேயும் நம்ம இந்த மாதிரி தான் வந்து கொஷினை பொறுமையாக வச்சு ஒவ்வொன்றையும் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து மைண்ட் செட் ப்ரிப்பேர் ஆகிட்டு நம்ம இன்னும் ஒரு 2-3 கிளாஸ் 4 கிளாஸுக்கு இந்த மாதிரி சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ என் கூடவே சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். கிளியரா? ஸோ இங்கே சர்டைன் நம்பர் ஆஃப் கேசஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு பார்க்கலாமா? கொஷின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இங்கேயும் ஒரு செட்டு, இது ஃபர்ஸ்ட் செட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் செட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன் சிட்ஸ் இன் அ லீனியர் ரோ. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிச்சு லீனியர் சீட்டிங். சர்டைன்னு கொடுத்ததுனால நமக்கு டெஃபினெட் கிடையாது. அண்ட் ஆல் ஆர் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சவுத். ஸோ எல்லாரும் எந்த டைரக்ஷன் நோக்கி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ சவுத். சவுத்னா இதுதான் அவங்களுடைய ரைட் சைடு, இதுதான் லெஃப்ட். ரைட் லெஃப்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே. ஒன்லி 3 persons ஆர் சிட்டிங் பிட்வீன் நிஹால் அண்ட் ரஞ்சன். நிஹால் ரஞ்சன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நடுவில் 3 persons. ஸோ நிஹால் ரஞ்சன். ஸோ 3 persons. சாரி, ராஜன். 3 persons. Only 3 persons are sitting between Vishal and Sophia. So விஷாலுக்கும் சோஃபியாக்கும் நடுவுலையும் 3 persons. அடுத்து more than 2 persons are sitting between ராஜன் and Sophia. ஸோ ராஜனையும் சோஃபியாவையும் கனெக்ட் பண்றாங்க. எத்தனை பேர் சொல்றாங்க? more than 2 persons. ஸோ ராஜனுக்கும் சோஃபியாவுக்கும் நடுவில் more than 2 persons. ஓகேவா? ஸோ கனெக்ஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதுக்காக ஃபர்ஸ்ட் தனியாக எழுதுறேன். திருப்தி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ராஜன். ஸோ ராஜன் இங்க இருக்காங்க. ஸோ இதுதானே ரைட் வரும்.
ஸோ திருப்தி சிட்ஸ் செகண்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரைட்டு, இது செகண்ட் ரைட்டா? அப்போ எனக்கு திருப்தின்றவங்க இங்கே தான் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து திருப்தி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ராஜன். இது கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டோம். அடுத்து மோர் தென் 3 persons ஆர் சிட்டிங் பிட்வீன் திருப்தி அண்ட் தைரியா. திருப்தி அண்ட் தைரியாவுக்கு நடுவில் மோர் தென் 3 persons அப்படின்றாங்க. ஸோ திருப்தி இங்கே இருக்காங்க. ஸோ திருப்திக்கும் தைரியாவுக்கும் மோர் தென் 3 persons. ஸோ எத்தனை பர்சன்ஸ்னே தெரில. ஸோ மோர் தென் 3 personsன்றதுனால நான் சும்மா இங்கே எழுதி வைக்கிறேன். அடுத்து ஒன்லி 3 persons ஆர் சிட்டிங் பிட்வீன் மணி அண்ட் காவியா. மணிக்கும் காவியாக்கும் நடுவில் 3 persons. மணிக்கும் காவியாக்கும் நடுவில் 3 persons. who sits at one end of the line. அதாவது மணி அண்ட் காவியா. காவியாக்கு தான் இது என்னது? who sits at one end of the line. காவியா ஒரு எண்ட்ல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஸோ இப்போ எத்தனை பேர்னே எனக்கு தெரியாது. காவியா இந்த எண்ட்ல அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு காவியா. இப்போ எனக்கு காவியாக்கும் மணிக்கும் நடுவில் எத்தனை பேர்? 3 பேருன்னு சொல்லிட்டாங்களா? ஸோ 1 2 3. இங்கே எனக்கு யார் இருப்பா? மணி. ஓகே, வேற ஏதாவது நமக்கு தெரியுமான்னு பாருங்க. ஒன்லி 3 persons ஆர் சிட்டிங் பிட்வீன் மணி அண்ட் நிஹால். மணி அண்ட் நிஹாலுக்கு நடுவில் எனக்கு 3 persons. ஸோ எனக்கு நிஹால் இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஓகேவா? ஸோ இங்கே நிஹால் வந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு ராஜன் எங்கே தான் இருக்கணும்? லெஃப்ட்ல தான் இருக்கணும். ஸோ இந்த சைடு தான் எனக்கு ராஜன் வருவாங்க. பட் இங்கே கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? மணி இஸ் சிட்டிங் டு த ரைட் ஆஃப் நிஹால். ஸோ ரைட்னா எனக்கு இந்த சைடு. அப்போ நிஹால் எனக்கு இந்த சைடு தான் இருக்கணும் இல்லையா? நிஹால் எனக்கு இந்த சைடு இருக்கணும். ஒன்லி 3 persons பிட்வீன் மணி அண்ட் நிஹால். ஸோ 1 2 3. இங்கே என்னுடைய நிஹால். ஓகேவா? 3 persons பிட்வீன் மணி அண்ட் நிஹால். மணி இஸ் சிட்டிங் டு த ரைட் ஆஃப் நிஹால். ஸோ நிஹாலுடைய ரைட் இதுதான். சவுத்தை நோக்கி உட்காந்துருக்காங்கன்னா ரைட் இந்த சைடு தானே? ஸோ இதுதான் ரைட்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம முடிச்சிட்டோம். சிட்டிங் ரைட் ஆஃப் நிஹால். அடுத்து ஒன்லி 2 persons சிட் பிட்வீன் நிஹால் அண்ட் தைரியா. நிஹாலுக்கும் தைரியாவுக்கும் நடுவில் 2 person அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ எனக்கு நிஹால் இங்க இருக்காங்க, தைரியா எனக்கு எங்க வரலாம்? 2 person இங்க தைரியா வரலாம். ஆனா எனக்கு ஏற்கனவே கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்க பாருங்க, மோர் தென் 3 persons சிட்டிங் பிட்வீன் திருப்தி அண்ட் தைரியா. அப்போ எனக்கு தைரியா இங்க வரமாட்டாங்க. ஸோ இங்க 2 personக்கு அப்புறம் இங்க தான் எனக்கு தைரியா வருவாங்க. ஓகேவா? ஸோ இது ஒன்லி 2 persons சிட்டிங் பிட்வீன் நிஹால் அண்ட் தைரியா. இது ஃபுல்லா இப்போ நம்ம கொஸ்டின்குள்ள இன்சர்ட் பண்ணணும். ராஜன் இஸ் சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் விஷால். விஷாலுடைய ரைட்ல செகண்ட். விஷால் இங்க இருக்காங்க, செகண்ட் ரைட். அப்போ ராஜன் எனக்கு இங்க இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம இப்போ இங்கே போடணும். எனக்கு நிஹால் இங்க இருக்காங்கப்பா. ஓகேவா? ஸோ நிஹால் இங்க இருந்தாங்க அப்படின்னா எனக்கு ராஜன், நிஹாலுக்கும் ராஜனுக்கும் நடுவில் 3 கேப் இருக்கணுமா? ஓகே, எனக்கு 3 கேப்னா இங்க 3 கேப்க்கு அப்புறம் இங்க மணி இருக்காங்க. ஸோ இங்க கிடையாது. அப்போ இங்க தான் எனக்கு 3 கேப்பு. இங்க யார் வருவாங்க அப்படின்னா ராஜன் வருவாங்க. ஸோ இதுல 2வது கேப்ல யார் ஃபில் பண்ணியிருக்கோம்? திருப்தி ஃபில் பண்ணியிருக்கோமா இந்த 2வது கேப்ல? ஓகேவா? எனக்கு யாரெல்லாம் பேர் தெரியுமோ அங்க மட்டும் நான் ஆரோ போட்டுக்கிறேன். ஓகேவா? திருப்தி இங்க வருவாங்க. அதுக்கப்புறம் நிஹாலுக்கு அந்த சைடு 2 பேர் கழிச்சு தைரியா. அப்போ இங்க தான், இங்க 2 பேர் கழிச்சு இங்க எனக்கு தைரியா. ஓகே, ஸோ இது ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டோமா? ராஜன் வரைக்கும் போட்டுட்டோம். இப்போ எனக்கு ராஜன் ரைட் சைட்ல இருக்கணும். யாரோட ரைட் சைட்ல? விஷாலுடைய ரைட்ல. ஸோ இது என்னுடைய விஷால். விஷாலுடைய ராஜன் இஸ் சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் விஷாலா. விஷால் இங்க இருக்காங்க, செகண்ட் டு த ரைட் ஆஃப் விஷால். ராஜன் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் முடிச்சிட்டோம். ராஜன் விஷால் வரைக்கும் முடிச்சிட்டோம். இங்க பாருங்க, எனக்கு விஷாலுக்கும் சோஃபியாவுக்கும் நடுவில் 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க எனக்கு 3 பேர்னா 1 2 3 அப்புறம் இங்க எனக்கு திருப்தி உட்கார்ந்துருக்க இடத்துல வருவாங்க. ஸோ இந்த சைடு என்னால போட முடியாது. ஸோ இந்த சைடு தான் 3 பேரு. அதுக்கப்புறம் எனக்கு யாரு? சோஃபியா. ஓகேவா? அப்போ இதுவும் முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு ராஜனுக்கும் சோஃபியாவுக்கும் நடுவில் 2 பேரை விட ஜாஸ்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னுடைய ராஜன் இங்க இருக்காங்க, சோஃபியா இங்க இருக்காங்க, 2 பேரை விட ஜாஸ்தியா தான் இருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. திருப்திக்கும் தைரியாக்கும் நடுவில் 3 பேருக்கு மேல உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் கிளாரிஃபை ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ கொடுத்தது எல்லாமே நம்ம கொஸ்டின்ல போட்டோம். இதான் நம்மளுடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஃபைனலா நமக்கு கிடைச்ச சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? இப்போ இதை வச்சு நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின் பாருங்க, ஹூ சிட்ஸ்
தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் தைரியா அப்படின்னு கேட்குறாங்க. லெஃப்ட் ஆஃப் தைரியா. தைரியா எங்க இருக்காங்கன்னு பாருங்க. இங்கே தான் தைரியா இருக்காங்க. ஸோ லெஃப்ட் அப்படின்னா இது ரைட், இது லெஃப்ட். தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் தைரியாவா? ஸோ 1 2 3. தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் தைரியா எங்க இருக்காங்க? யார் இருக்காங்க? நிஹால் இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் நிஹால். ஓகேவா? ஆப்ஷன் டி. ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் சோஃபியா? செகண்ட் டு த ரைட் ஆஃப் சோஃபியா. சோஃபியா எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. செகண்ட் டு த ரைட் ஆஃப் சோஃபியா இங்க இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. Who sits second to the right of Sophia, then who among the following sits second to the right of L அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் டு த ரைட் ஆஃப் சோஃபியா எல்ன்றவங்க, இவங்களுக்கு செகண்ட் டு த ரைட் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்கள எல்லுன்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் டு த ரைட் ஆஃப் சோஃபியா இவங்க தான் எல்லு. அவங்களுக்கு செகண்ட் டு த ரைட் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் இருக்காங்க? விஷால் தான் இருக்காங்க இல்லையா? ஸோ விஷால் எந்த ஆப்ஷன்ல இருக்காங்கன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ. Which of the following statement is true? Kavya sits second to the right of money. First Kavya மணிக்கு ரைட்ல இருக்காங்களான்னு பார்க்கலாமா? செகண்ட் டு த ரைட் ஆஃப் மணி. மணி இங்க இருக்காங்க. ஸோ காவியா இங்க இருக்காங்க. ரைட்ல தான் இருக்காங்க. பட் செகண்ட் இல்லை. ஓகேவா? ஃபோர்த் தான் இருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இது கிடையாது. அடுத்து பாருங்க. தைரியா சிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் திருப்தி. ஸோ தைரியா சிட்ஸ் லெஃப்ட் ஆஃப் திருப்தி இல்லை. தைரியா திருப்திக்கு ரைட்ல தான் இருக்காங்க இல்லையா? ஸோ ஏன்னா இதானே ரைட் சைடு. ஸோ ரைட்ல தான் இருக்காங்க, லெஃப்ட் கிடையாது. அதனால எனக்கு செகண்ட் ஆப்ஷனும் ராங். சோஃபியா சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் விஷால். விஷால் எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. சோஃபியா சிட்ஸ் ரைட்டா? இல்லை, விஷாலுக்கு லெஃப்ட்ல தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால எனக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ அடுத்து திருப்தி சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் நிஹால். திருப்தி நிஹாலுக்கு லெஃப்ட். ஸோ திருப்தி எங்க இருக்காங்க? நிஹால் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. எனக்கு திருப்தி இங்க இருக்காங்க, நிஹால் இங்க இருக்காங்க. ஓகேவா? இங்க என்னது? எனக்கு இது திருப்தி இருக்காங்கன்னா இது என்ன சைடு? எனக்கு ரைட் சைடு. ஓகேவா? நிஹால் திருப்திக்கு செகண்ட் ரைட்ல இருக்காங்க. ஸோ நிஹால் திருப்திக்கு செகண்ட் ரைட். ஸோ திருப்தி சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் நிஹால். கரெக்ட் தான். இப்போ நம்ம என்ன சொன்னோம்? இங்க பாருங்க, என்ன சொன்னோம்? நமக்கு திருப்தி நிஹால், திருப்தியோடைய ரைட் சைட்ல நிஹால் இருக்காங்க அப்படின்னு சொன்னோமா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? திருப்தியுடைய நிஹாலுடைய லெஃப்ட் சைட்ல திருப்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எனக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் டி. ஓகேவா? ரைட் லெஃப்ட் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அடுத்து பாருங்க. யுவிகா சிட்ஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் ராஜன் அண்ட் விஷால் அண்ட் ஹீனா சிட்ஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் நிஹால் அண்ட் திருப்தி. ஃபர்ஸ்ட் எக்ஸாக்ட்லி எங்க உட்காராங்கன்னு ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிடலாமா? யுவிகா சிட்ஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் ராஜன் விஷால். ஸோ ராஜன் விஷால் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. ராஜன் இங்க இருக்காங்க, விஷால் இங்க இருக்காங்க. அப்போ நம்மளுடைய யுவிகா எங்க இருப்பாங்க? இங்க இருப்பாங்க. ஓகேவா? எக்ஸாக்ட்லி பிட்வீன். ஸோ எக்ஸாக்ட்லி நமக்கு ஒரு கேப் தான் இருக்கு, அதனால நான் போட்டேன். அடுத்து அண்ட் ஹீனா சிட்ஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் நிஹால் அண்ட் திருப்தி. ஹீனா எங்க? நிஹாலுக்கும் திருப்திக்கும் நடுவில். நிஹால் திருப்தி இங்க இருக்காங்க. ஸோ நடுவுலனா ஹீனா இங்க இருப்பாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாமா? ஸோ கொஸ்டின் என்ன சொல்றாங்க? தென் ஹவு மெனி பர்சன்ஸ் சிட்டிங் பிட்வீன் ஹீனா அண்ட் யுவிகா. ஹீனாக்கும் யுவிகாக்கும் எத்தனை பேர் நடுவில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1 2 3 3 பேர் ஹீனாக்கும் யுவிகாக்கும் நடுவில் இருக்காங்க. ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்காங்கன்னு பாருங்க. ஆப்ஷன் பி 3. ஒன்லி 1 person sits to the left of Sophia. ஸோ சோஃபியாவுடைய லெஃப்ட்ல 1 person. தென் ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் there சிட்டிங் இன் த ரோ. ஸோ எனக்கு சோஃபியாவுக்கு லெஃப்ட்ல, ஸோ இந்த சைட்னா இது ரைட்டா? ஸோ இது லெஃப்ட். ஸோ சோஃபியாவுக்கு அடுத்து எனக்கு லெஃப்ட்ல ஒருத்தர் மட்டும் இருக்காங்க அப்படின்னா அந்த ரோல எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை பேர்? 1 2 3 4 5. 1 2 3 4 5. இங்கே 1 2 3 4 5. இங்கே 1 2 3 4 5. ஸோ டோட்டலாக 15 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் இ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டயக்ராம் போட்டிங்கன்னா கடகடன் கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டுருலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டயக்ராம் போட்டுருவீங்க, ஆன்சர் பண்ணுறப்போ லெஃப்ட் ரைட்டு மாற்றின்னு போட்டு ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ அதனாலேயே நிறைய பேருக்கு 3 கொஸ்டின் கரெக்டாக பண்ணிடுவீங்க, 2 கொஸ்டின் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போடுறது தான் கஷ்டம். அது போட்டதுக்கப்புறம் கொஸ்டின்குள்ளே போய் நம்ம வந்து தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இங்கே அடுத்த செட்டை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் சிட்டிங் இன் அ ரோ ஃபேசிங் நார்த் டைரக்ஷன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? நார்த் டைரக்ஷன் நோக்கி உட்காந்துருக்காங்க. அப்போ இது என்னுடைய ரைட் சைடாக இருக்கும், இது என்னுடைய லெஃப்ட் சைடாக இருக்கும்.
M is second to the left of U. So M is second to the left of U. U இங்க இருப்பாங்க. Second left M. So எனக்கு M இங்க வருவாங்க. Who is 3 places away from Q? U என்னது 3 places away from Q. So 3 places away from Q. Sorry, 3 places away from Q தான் கொடுத்திருக்காங்க இல்லையா? So அப்போ என்னுடைய Q 2 places கழிச்சு அந்த third இதுலயே வந்துரும். So இங்க வந்துரும். எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இதுலயே என்ன அப்படின்னா Q எனக்கு இங்க வராம இங்க எனக்கு 3 places கழிச்சுனா இங்கேயும் எனக்கு Q வரலாம். இங்கேயும் எனக்கு Q வரலாம். ஓகேவா? இது என்னோட செகண்ட் பாசிபிலிட்டி. S sits third to the left of N. S sits third to the left of N. எனக்கு N இங்க இருக்காங்க. S left of N என்னுடைய left இதுதான். So S sits third to the left of N. Third left ah? Okay. Who is immediate left of O? So who is immediate left of O? யார சொல்றாங்கன்னு பாருங்க. S sits third to the left of N. N வந்து immediate left of O. அப்போ எனக்கு O இங்க இருக்காங்க, N இங்க இருக்காங்க. 2 persons sits between Q and T. நான் இங்க Q போடுறேன் அப்படின்னா 2 person sits between Q and T. இங்க 2 கேப்க்கு அப்புறம் இங்கே U வரும். இங்கே T வரும். இங்கே போட முடியாது. அப்போ இதுதான் என்னுடைய பாசிபிலிட்டியா இருக்கும். ஓகேவா? சப்போஸ் நான் இங்கே போடுறேன்னு வைங்களேன். 2 persons sits between Q and T னா இங்க இந்த கண்டிஷன்ல இந்த 2 பேர் தாண்டி இங்க நான் T போட முடியாது. அப்போ எனக்கு இங்க Qனா இங்க தான் என்னுடைய T வருவாங்க. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 2 persons sits between Q and T who sits second from one of the ends. So T எங்க இருக்காங்க? Second from one of the ends அப்படின்னு சொல்றாங்க. So அப்போ எனக்கு T வந்து செகண்ட் இங்க இருந்து வராங்க. ஸோ இங்க எனக்கு இந்த கண்டிஷன்னா T வந்து செகண்ட் எண்ட். ஏன்னா எனக்கு T இந்த எண்ட்லையும் இருக்கலாம், இந்த எண்ட்லையும் இருக்கலாம் இல்லையா? ஸோ இதுதான் என்னுடைய கண்டிஷன் வரும். அடுத்து பாருங்க, P is second to the left of R. R எனக்கு எங்கேயாவது இது வரைக்கும் போட்டிருக்கோமா? போடல. செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் R. இப்போதைக்கு நான் R போட்டுக்கிறேன். R உடைய லெஃப்ட்ல P, செகண்ட் லெஃப்ட். ஸோ P dash R. Who is adjacent to Q? R எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? adjacent to Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு R இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஆனால் இந்த கண்டிஷன்ல பாருங்க, எனக்கு R இங்கே வராது, இங்கே மட்டும் தான் வரும். ஸோ அதனால என்னுடைய R இங்கே இருப்பாங்க. ஓகேவா? ஆனால் ஆருக்கும் பிக்கும் நடுவில் செகண்ட் லெஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு எங்கே இருக்கும் பாருங்க, R இங்கே இருந்துச்சுன்னா இங்கே தான் வந்து என்னுடைய P இருக்கணும். செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் R அப்படின்னா Pக்கு அப்போ இந்த கண்டிஷன் என்னால் போட முடியாது. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன்ல எனக்கு P இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் R. R who is adjacent to Qக்கு எனக்கு R இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். P is second to the left. ஸோ செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் R. R இங்கே இருக்காங்க. செகண்ட் லெஃப்ட்னா 1 2 அப்படின்னு நான் இங்கே போட்டுக்கலாமா P? ஓகேவா? அப்போ என்னுடைய R இங்கே போட்டுருலாம். இங்கே நான் R போட்டால் இங்கே P வரும், அங்கே நான் போட முடியாது இல்லையா? ஸோ அதனால நான் RP இங்கே போட்டுட்டேன். ஓகே. அடுத்து 4 persons sits between M and O. Mக்கு Oக்கு நடுவில் 4 persons. ஸோ 4 personsனா 1 2 3 4 எம்முக்கும் நடுவில். ஸோ இங்கே எனக்கு ஓ வரும், கரெக்ட் கிடையாது. அப்போ 4 personsனா 1 2 3 4, இங்கே தான் என்னுடைய ஓ வரும். இங்கே என்னுடைய ஓனா மிச்சம் இருக்கிறதெல்லாம் இங்கே எக்ஸ்டென்ஷன் ஆகுமா? ஸோ இங்கே என்ன, இங்கே 2 டேஷு, சாரி இங்கே 2 டேஷு, இங்கே எஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இங்கே கண்டினியூஷன் எழுதிக்கலாம். ஓகே. அடுத்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் டு த ரைட் ஆஃப் டி இஸ் 1 more than the number of persons to the left of S. ரைட் ஆஃப் டி எத்தனை இருக்காங்க? நம்பர் ஆஃப் பர்சன் 1 தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 1 more than to the left of S. ஸோ எஸ் இந்த 2 கேப்புக்கு அப்புறம் இந்த எஸ்ஸோட முடியுதா இந்த எண்டு? இந்த எஸ்ஸுக்கு அப்புறம் இருக்கிறவங்கள விட டீக்கு அப்புறம் இருக்கிறவங்க 1 ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எஸ்ஸுக்கு அப்புறம் யாருமே இல்லை, டீக்கு அப்புறம் ஒருத்தங்க இருக்காங்க. கண்டிஷன் முடிஞ்சிருச்சுங்களா? ஓகே தானே? கிளியரா? இப்போ இது எல்லாத்தையும் தெளிவாக ஒரே லைனில் எழுதலாமா? ஒரே லைனில் எழுதுனா என்ன வரும்? இங்கே எனக்கு எஸ் இருப்பாங்க இந்த எண்டில். அடுத்து 2 கேப்பு N O, அதுக்கப்புறம் 3 கேப்பு M. ஸோ 1 2 3 M. அடுத்து ஒரு கேப் U, அடுத்து ஒரு கேப் P Q R, அடுத்து ஒரு கேப் T, ஒரு கேப். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்காங்க? நார்த் டைரக்ஷன் நோக்கி. ஸோ லைன் போடணும் அப்படின்னா இப்படி பார்த்து போட்டுக்கோங்க.
ஓகேவா? இப்போ கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாமா? ஸோ இதானே வந்திருக்கு எஸ், நடுவில் 2 பேர் என்ஓ, அடுத்து நடுவில் 3 பேர், நடுவில் 4 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ என்ஓக்கு அப்புறம் நடுவில் 4 பேர் இருக்காங்க. ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமான்னு பாருங்க. ஆமா, இங்க 4 பேர் இருக்காங்க. ஸோ இங்க ஒரு டேஷ் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்க 4 பேர் இருக்காங்க. அடுத்து ஒரு கேப் யூ, அடுத்து ஒரு கேப் பிக்யூஆர், அடுத்து ஒரு கேப் டி கேப். ஓகேவா? ஸோ நம்மளும் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டான ஆன்சர் இதுதான். பட் நமக்கும் இங்கே அதுக்கேற்ற மாதிரி பாசிபிலிட்டிஸ் கேன்சல் ஆகி கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா? கொஷின் வாசிக்கலாமா? கொஷின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி பர்சன் சிட்ஸ் இன் த ரோ? ஃபர்ஸ்ட் கொஷின். எத்தனை பர்சன் உட்காந்துருக்காங்கன்னு பாருங்க. 3 4 5, இங்கே 5 10, 3 4 5 15 19 பேர் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக எத்தனை பேர்? 19 மெம்பர்ஸ். ஹூ சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் கியூ? கியூடைய ரைட்டில் இமீடியட் ரைட். ஸோ இதுதான் ரைட் சைடு இல்லையா? இமீடியட் ரைட் யாரு? ஆர். ஸோ ஆப்ஷன் சி. ஹவு மெனி பர்சன் சிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஓ? ஓவுடைய ரைட் இது, லெஃப்ட் இது. எத்தனை பர்சன் உட்காந்துருக்காங்க? 4 பேர். ஸோ ஆப்ஷன் ஏ. ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி? பியுடைய செகண்ட் லெஃப்டில். இது ரைட்னா இது இந்த சைடு தான் லெஃப்ட். செகண்ட் லெஃப்ட்னா யூ. ஸோ ஆப்ஷன் பி. ஹவு மெனி பர்சன் சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் ஆர்? ஆர் இங்கே இருக்காங்க. ரைட் ஆஃப் ஆர் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா? ஸோ ஆக்சுவலாக என்னன்னா அதை விட, அதாவது டெஃபினேட்டை விட சர்டைனுக்கு நம்ம இன்னுமே வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா டக்குன்னு பாசிபிலிட்டிஸ் முடிகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க. A certain number of persons are sitting in a row facing south direction. ஸோ சவுத் டைரக்ஷன் நம்மளுடைய ரைட் எங்கே இருக்கும்? இந்த சைடு ரைட் இருக்கும், இந்த சைடு வந்து நமக்கு லெஃப்ட் டைரக்ஷன் இருக்கும். சரியா? நாட் மோர் தென், இது கொஸ்டின் கிளியரா இருக்கா? நாட் மோர் தென் 18 persons are sitting in a row. ஓகே. ஒன்லி 1 person sits between P and Q அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 1 person sits between P and Q. ஸோ இது லெஃப்ட், இது ரைட். ஓகே. ஒன்லி 1 person sits between P and Q அப்படின்னு போட்டாங்க. ஸோ இதுலேயே வந்து எனக்கு 2 பாசிபிலிட்டிஸ் வரும். ஸோ இங்கே இந்த மாதிரியும் பாசிபிலிட்டி வரும். அடுத்து ஆர் சிட்ஸ் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் பி. பி உடைய லெஃப்ட் அப்படின்னா இங்கே தான் ஆர் வரும் இல்லையா? 1 2 3 4. ஸோ ஃபோர்த் லெஃப்ட் இங்கே தான் வரும். பி உடைய ஃபோர்த் லெஃப்ட்னா 1 2 3 4. ஸோ என்னுடைய ஆர் இங்கே வரும். 5 persons sits between ஆர் அண்ட் எஸ். ஸோ இங்கே எனக்கு ஆருக்கு நான் இந்த சைடும் போடலாம், இந்த சைடும் போடலாம். இந்த சைடு போட்டால் என்னுடைய பாசிபிலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால கம்மி பண்ணுறதுக்காக நான் இந்த சைட் போடுறேன். ஓகேவா? ஸோ 5 persons sits between ஆர் அண்ட் எஸ். 1 2 3 4 5 person. ஸோ இங்கே என்னுடைய எஸ் இருப்பாங்க. ஸோ இங்கேயும் என்ன அப்படின்னா ஆருக்கு இந்த சைட் போனால் எனக்கு இன்னும் பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதனால நான் இங்கேயே போடுறேன் 1 2 3 4 5. இங்கே என்னுடைய எஸ்ன்னு வரும். ஓகேவா? பட் ஆனால் இங்கே நான் போட முடியாது, இங்கே கியூ இருக்கிறதுனால. ஸோ எனக்கு வேற வழியே இல்லை, அதனால நான் இந்த சைட் தான் போடுறேன். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 between R and S 5 persons. 4 persons sits between S and T. ஸோ 1 2 3 4னா இந்த சைடு வரும், T Q பக்கத்தில், Qல T வரும். ஸோ போட முடியாது, அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த சைட் போடுறேன். 4 persons sits between S and T. Not more than 6 persons sits to the right of S. ஸோ எஸ் உடைய ரைட்ல எனக்கு 6 பர்சன்ஸ்க்கு மேலே உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ நாட் மோர் தென் 6. ஸோ மேக்ஸிமம் 6 தான் எனக்கு உட்காரணும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. நம்பர் ஆஃப் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் பி அண்ட் டி. ஸோ இங்கே எனக்கு என்னது? எஸ்ஸுக்கு அப்புறமா 6 பர்சன்ஸ்க்கு அப்புறம் தான் உட்காரணும்னு சொன்னோமா? ஸோ இங்கேயும் நமக்கு 6ன்னு இந்த சைட் போகும் இல்லையா? அதாவது 4 persons sit between S and T ன்னு சொல்லிட்டோம். ஸோ எஸ்ஸுக்கும் டீக்கும் இல்லைன்னா 1 2 3 4. ஸோ இங்கே என்னுடைய டி வந்துடும். ஏன்னா இங்கே போனால் எனக்கு இன்னும் என் பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அதனால நான் போடல. நாட் மோர் தென் 6 persons sits to the right of எஸ் அப்படின்னா எனக்கு 1 2 3 4 இங்கே டி வரும். இங்கே நாட் மோர் தென் 6ன்றப்போ எனக்கு இங்கே எக்ஸ்ட்ரா 1 வரும். ஸோ இதுதான் என்னுடைய கண்டிஷன் வரும். இங்கே டி வராது, ஏன்னா எனக்கு நாட் மோர் தென் 6ன்னு இங்கே ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு டி இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். இந்த கண்டிஷன் எனக்கு பாசிபிலிட்டியை இன்னும் இன்க்ரீஸ் ஆக்கிட்டே போகுது. ஸோ அதனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால இந்த பாசிபிலிட்டியை நான் வந்து எலிமினேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? The number of persons sitting between P and T is same as the number of persons sitting between Q and U. P-க்கு T-க்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. 1 2 3 4 5 6.
Pக்கும் Tக்கும் எத்தனை பேர் இருக்காங்களோ is same as a number of persons sitting between Q and U. U எனக்கு எந்த சைடு வரும்னு தெரியாது. ஸோ நடுவில் 6னா 1 2 3 4 5 6. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு இங்கே U வரலாம். வந்தா எனக்கு இங்கே U வரலாம். அப்படி இல்லைன்னா எங்கே வரும் 1 2 3 4 5 6 இங்கே எனக்கு U வரலாம். ஓகேவா? ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. Q sits to the right of U. Q எங்கது ரைட் ஆஃப் U அப்படின்ட்டாங்க. ஸோ U உடைய ரைட்டு Q. அப்போ இதுதான் எனக்கு கண்டிஷன். இங்கே எனக்கு U வராது. ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கிறது கரெக்டான பாசிபிலிட்டிஸ். அடுத்து பாருங்க Q sits right of Uக்கு அப்புறம் 3 persons sits between U and V. Uக்கும் Vக்கும் நடுவில் 3 persons உட்காந்துருக்காங்க. ஸோ Uக்கும் Vக்கும் 1 2 3. ஸோ என்னுடைய V இங்கே வரலாம். அப்படி இல்லைன்னா இங்கே எக்ஸ்ட்ரா போடலாம். V sits to the immediate left of R. R உடைய லெஃப்ட் இதானே. ஸோ இமீடியட் லெஃப்ட். ஸோ அப்போ என்னுடைய V இங்கே தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து T and U are not sitting second from the extreme ends of row. ஸோ எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் ஆஃப் ரோல இருந்து செகண்ட் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஸோ U நமக்கு எண்டில் தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் T பாருங்க எனக்கு செகண்ட் எக்ஸ்ட்ரீம்ல தான் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கா. அப்போ எனக்கு என்ன அர்த்தம்னா நாட் மோர் தென் 6% அப்ராக்சிமேட்டா தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு இங்க வராது. டீயோட ஸ்டாப் ஆயிடுது அப்படின்னு அர்த்தம். இப்போ டீக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க 4 பேர். எஸ்ஸுக்கும் பிக்கும் நடுவில் ஒரு கேப், பிக்கும் கியூக்கு நடுவில் ஒரு கேப், கியூக்கும் ஆருக்கும் நடுவில் ஒரு கேப், இங்கே வி, அப்புறம் நடுவில் 3 பேர் யூ. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இங்க நம்ம ஏன் ரிமூவ் பண்ணோம் நாட் மோர் தென் 6 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஆனா அடுத்து இங்கே கண்டிஷன் நமக்கு நாட் அட் த செகண்ட் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அதனால எனக்கு இந்த கண்டிஷன் வராது அப்படின்னு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த சீட்டு கிடையாது அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இதான் என்னுடைய ஃபைனல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இதை வச்சு தான் ஆன்சர் பண்ண போறோம். கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஹூ சிட்ஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் எஸ் அண்ட் பி, தென் வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. எஸ்ஸுக்கும் பிக்கும் உள்ள எக்ஸாக்டா யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹூ சிட்ஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் எஸ் அண்ட் பி நமக்கு தெரியாது. ஸோ வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ஆர் இங்கே இருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ஏனா ஏ எங்கே இருப்பாங்கன்ட்டு நமக்கு ஐடியா இல்லை. ஸோ ஆப்ஷன்ஸ் வச்சு போக முடியுமான்னு பாருங்க. ஆறு வித் ரெஸ்பெக்ட் டு ஏ எங்கன்னே தெரியாமல் நம்ம எப்படி போகிறது. 4th டு த லெஃப்டா. இப்போ எனக்கு லெஃப்ட் சைட்னா இது ரைட்டில் இருக்கும், இது லெஃப்டில் இருக்கும். ஸோ 4th டு த லெஃப்ட் ஆஃப் ரைட், 3rd டு த லெஃப்ட் ஆஃப் ரைட், இமீடியட் ரைட், 5th டு த லெஃப்ட்னு தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏ எங்கன்னே தெரியாது. அதனால நன் ஆஃப் அபோவ் தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே. ஹூ சிட்ஸ் 3rd டு த ரைட் ஆஃப் வி. வியுடைய 3rd ரைட்டு. ஸோ இது சவுத்துனா இது என்னது, இதுதான் ரைட் இல்லையா. ஸோ இது ரைட்டு, இது லெஃப்ட். ஸோ ரைட்டு 3rd ரைட்டு 1 2 3. கியூ தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஆப்ஷன் சி. ஹூ சிட்ஸ் அட் த லெஃப்ட் எண்ட் ஆஃப் த ரோ. லெஃப்ட் எண்ட் ஆஃப் த ரோ என்னது, இது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். லெஃப்ட் எண்ட் இதுதான் என்னுடைய லெஃப்ட். ஸோ லெஃப்ட் எண்ட் யார் உட்காந்துருக்காங்க, டி உட்காந்துருக்காங்க. ஸோ டி ஆப்ஷன்ல இல்லை. அதனால நான் என்ன போட்டுக்கிறேன், இன்னொரு எண்ட்ல இருக்கிறவங்கள ஆப்ஷன் தான் போட்டுக்கிறேன் யூ. ஏன்னா நன் ஆஃப் திஸ் இருந்திருந்தா நம்ம போட்டிருந்திருக்கலாம். நன் ஆஃப் திஸ் இல்லை. ஸோ அதனால நான் யூ அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே. அடுத்து பாருங்க. ஹூ அமாங் த ஃபாலோயிங் சிட்ஸ் அட் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ. ஹூ சிட்ஸ் அட் த லெஃப்ட் எண்ட் ஆஃப் த ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. யூஸ்வலாக நம்ம சவுத்தை நோக்கி உட்காரோம்னா இப்படிதான் உட்காருவோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரைட் இது, லெஃப்ட் இது. இங்க கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் எண்ட் ஆஃப் த ரோன்னு கேட்குறாங்க. நம்மளுடைய ரோ இப்படிதான் இருக்கு, நம்ம இப்படி திரும்பி உட்காந்துருக்கோம். அப்போ லெஃப்ட் எண்ட்ல இங்கே தான் வருவாங்க. ஸோ இங்கே ஜென்ரல் லெஃப்ட்டுக்கு நமக்கு இங்கே டீயும் கொடுத்துருந்தா நம்மளுடைய கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கும். டீயும் கொடுத்துருந்தா நமக்கு எக்ஸாக்டா டி தான் ஆன்சர். டி இல்லாததுனால தான் நம்ம யூ போடுறோம். ஓகேவா. கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இப்படி திரும்பி உட்காந்துருக்கோம் அதனால லெஃப்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல லெஃப்ட் எண்ட் ரைட் எண்டுன்னு சொல்றப்போ ஜென்ரலா லெஃப்ட் ஜென்ரலா ரைட் அப்படிதான் எடுத்துக்குமே தவிர அவங்க நார்த் டைரக்ஷனா இல்லை சவுத் டைரக்ஷன்றதை பார்த்து எடுத்துக்க மாட்டோம். இந்த கொஸ்டின் இந்த ஆப்ஷன்ல நமக்கு டி இல்லாததுனால தான் நம்ம யூ எடுத்திருக்கோம். கிளியருங்களா. ஸோ ஹூ அமாங் த ஃபாலோயிங் சிட்ஸ் அட் த எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்ட் ஆஃப் த ரோ. ஸோ இங்கே நமக்கு யூ இல்லை, அதனால டி அப்படின்னு போட்டுக்கிறோம். கான் பி டிட்டர்மைன்னு போட முடியாது. ஏன்னா நமக்கு டி யூவும் எக்ஸ்ட்ரீம் எண்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். ஸோ கான் பி டிட்டர்மைன் போட முடியாது. ஹூ சிட்ஸ் அட் த லெஃப்ட் எண்ட் ஆஃப் த ரோ. திரும்பியும் கேட்குறாங்க ஹூ சிட்ஸ் அட் த லெஃப்ட் எண்ட் ஆஃப் த ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஷின் ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வேற ஏதாவது கொஷின்ஸ் இருந்திருக்கும். செக் பண்ணிக்கலாமா. ஸோ என்னன்றதை நான் அப்புறமா செக் பண்ணிட்டு சொல்கிறேன்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? லாஸ்ட் கொஸ்டின், இந்த செஷனுடைய லாஸ்ட் கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்ல போகிறேன். பின்னாடி இருக்க கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்கள் மேட்ச் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் எனக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நான் தெளிவாக சொல்லிடுறேன். பின்னாடி நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. இந்த 4 கொஸ்டினுக்கான ஆப்ஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாமா? A certain number of persons are sitting in a row facing towards north. ஸோ நார்த்தை நோக்கி ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ இது என்னுடைய ரைட், இது என்னுடைய லெஃப்ட். Q sits fourth from one of the extreme ends of the row. ஸோ எந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ்ன்னு தெரியாது. fourth from one of the extreme ends. ஸோ 1 2 3 4 fourth from one of the extreme ends. ஸோ அப்போ இங்கே எனக்கு Q இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த சைட்னா 1 2 3 4. ஸோ 2 பாசிபிலிட்டிஸ். There is one person sitting between T and Q. T and Qக்கு நடுவில் one person அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு T எங்கே வரலாம்? இங்கேயும் வரலாம், இல்லைனா இந்த சைடும் வரலாம். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் வரும். ஓகேவா? Qக்கும் Tக்கும் நடுவில் எனக்கு 2%. ஸோ இங்கேயும் வரலாம், அப்படி இல்லைனா இங்கேயும் எனக்கு பாசிபிலிட்டிஸ் வரலாம். இங்கே வர்றப்போ இங்கேயும் எனக்கு T வரலாம், அப்படி இல்லைனா இங்கே எனக்கு T வரலாம். There are 4 persons sitting between T and U. Tக்கு Uக்கு நடுவில் 4 persons அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்கே எடுத்துக்கிட்டேன்னா 1 2 3 4 இங்கே வரும் என்னுடைய U. ஸோ நான் இங்கே எடுத்துக்கிட்டேன்னா 1 2 3 4 persons betweenனு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போது நான் இங்கே T எடுத்துக்கிட்டா என்னுடைய U இங்கே வரும். ஓகேவா? ஸோ இங்கே Tன்னு எடுத்தா, இங்கே நான் Tன்னு எடுத்தா என்னுடைய U இதுக்கப்புறமா இங்கே வரும். ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் போயிட்டே இருக்கா? ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? S sits third to the right of U. U உடைய தேர்ட் ரைட்டு. ஸோ U இங்கே இருக்காங்க அப்படின்னா தேர்ட் ரைட்டு 1 2 3 இங்கே என்னால் போட முடியாது. அப்போது இங்கே வந்து இங்கே எனக்கு U வந்தாங்கன்னா தேர்ட் ரைட் என்னது 1 2 3 இது போட முடியாது. அப்போது இந்த பாசிபிலிட்டிஸை நான் வந்து ரூல் அவுட் பண்ணிடலாமா? ஸோ ரூல் அவுட் பண்ணிட்டா எனக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள்? 1 2 3 4 இங்கே Q. ஓகேவா? ஸோ Qக்கும் Tக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்காங்களா? 1 person sitting between Q and T. There are 4 persons sitting between T and U. Tக்கும் Uக்கும் நடுவில் எனக்கு 4 persons. அப்போது இந்த சைடு தான் போடணும். 1 2 3 4. ஸோ அப்போ என்னுடைய U இங்கே இருக்காங்க. ஏன்னா எனக்கு இந்த சைடில் இங்கே UT இப்படி நான் எப்படி மாற்றி போட்டாலும் எனக்கு இந்த இடத்துல தான் U வர்ற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணேன்? இந்த கண்டிஷனை நெக்லெக்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ எனக்கு கிடச்சிருக்க ஃபைனல் கண்டிஷன். S sits third to the right of U. U இங்கே இருக்காங்க, ரைட்டு இங்கே. ஸோ S sits third ரைட்டா? ஸோ 1 2 3. ஸோ என்னுடைய S எங்கே வருவாங்க? இங்கே வருவாங்க. ஸோ என்னுடைய S இங்கே வருவாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சிட்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் U is same as the number of persons sitting to the right of Q. ஸோ Q உடைய ரைட் இதுதான். லெஃப்ட் ஆஃப் U என்னது? இங்கே U இருக்காங்க. U உடைய லெஃப்டில் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் இருக்காங்க. இஸ் சேம் அஸ் த நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் டு த ரைட் ஆஃப் Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Q உடைய ரைட்டில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சேம். அப்போது இந்த பாசிபிலிட்டி தான் கரெக்டுன்றது இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து அட்லீஸ்ட் 3 persons sits between Q and U. Qக்கும் Uக்கும் நடுவில் அட்லீஸ்ட் 3%. ஸோ இங்கே 3%ஓட ஜாஸ்தியாக தான் இருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. அடுத்து L sits exactly between T and S. Tக்கும் Sக்கும் நடுவில் எக்ஸாக்ட்லி L. ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ அப்போ இங்கே என்னது 1 2 3 இங்கே 1 2 3. அப்போ எக்ஸாக்ட்லி பிட்வீன் T and Sனா இங்கே தான் நம்மளுடைய L வரும். அடுத்து பட் L இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் T and S. T and S உடைய இமீடியட் நெய்பர்லாம் கிடையாது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் பொசிஷன். நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு பாருங்க. 1 2 3 4. 4வது இதில் எனக்கு Q இருக்காங்க. அடுத்து நடுவில் ஒரு கேப்பு T. அடுத்து 3 கேப்பு L. அடுத்து U. அடுத்து 2 கேப்பு S. இதுதான் என்னுடைய ஃபைனல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அடுத்த ஸ்லைடில் இருக்கிற கொஷினுக்கு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்லைடில் என்னென்ன கொஷின் இருக்குன்னு பாருங்கள். ஹவு மெனி பர்சன்ஸ் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, யார் லெஃப்ட் ஆஃப் Q, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த தேர்டு கொஷின் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. இது மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாமா? இது மட்டும் நான் ஆன்சர் பண்ணுறேன். ரிமைனிங் 3 இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஹூ சிட்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் Q. இமீடியட் லெஃப்ட் Q இங்கே இருக்காங்க.
இமீடியட் லெஃப்ட்னா இந்த சைடு தானே, இமீடியட் லெஃப்ட் ஆஃப் Q and Y sits fifth to the left of S and Y sits fifth to the left of S. So S எங்க இருக்காங்கன்னு பாருங்க, S எங்க இருக்காங்க, fifth to the left, 1 2 3 4 5, அப்போ என்னுடைய Y இங்க இருக்காங்க. ஸோ அடுத்து then what is the position of Y with respect to X அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ Y with respect to X, Y இங்க இருக்காங்க, X எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியுமா? ஸோ X எங்க இருக்காங்க, who sits immediate left of Q. ஸோ X sits immediate left of Q அப்படின்றத தான் சொல்றாங்க. ஸோ Q இங்க இருக்காங்க, immediate leftனா இதான் லெஃப்டா, ஸோ இங்கே தான் என்னுடைய X இருக்காங்க. ஸோ எங்களுடைய X இங்க இருக்காங்க, Y இங்க இருக்காங்க. ஸோ இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, Y with respect to X, Y உடைய பொசிஷன் with respect to X கேட்குறாங்க. ஸோ Y இங்க இருக்காங்க, with respect to Xனா 1 2 3 4 5, 6th to the right, ரைட் சைடு தானே இது. ஸோ 6th to the right எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் டில இருக்கு. ஓகேவா? Who among the following person is sitting at the extreme end of the row? எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோல யார் உட்கார்ந்துருந்தாங்க, நமக்கு எஸ் உட்கார்ந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கும் ஃபோர்த் கொஸ்டினுக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா? ஸோ லீனியர் மட்டும் தான் இப்போ பார்த்துருக்கோம், சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.